சரி, ஓகே. ஆக்சுவலா நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா லெட்ஜர் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் ஜேர்னல் நம்ம பார்த்தாச்சு. ஸோ லெட்ஜர் ஆக்சுவலா என்ன பண்ணுவோம்னா ஜேர்னல்ல இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் எல்லாமே இந்த இடத்துல வந்து போஸ்டிங் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ லெட்ஜர்ல வந்து போஸ்டிங் பண்ணுவோம். ஸோ லெட்ஜர்ல ஆக்சுவலி என்ன பர்பஸ்க்காண்டி நம்ம பண்றோம் அப்படின்னா ஈச் அண்ட் எவரி ஐட்டம்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ கேஷ் ஐட்டம்ஸா இருக்கட்டும், கேஷ் ஐட்டம்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிசீப்ட் வந்திருக்கும். சரிங்களா? ஸோ சேல்ஸ் மூலமா நிறைய ரிசீப்ட் உள்ள வந்திருக்கும். அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் அண்ட் பேமெண்ட் மூலமா நிறைய பேமெண்ட்ஸ் நடந்திருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல கேட்டகரைஸ் பண்ணி அதுல கடைசியா நம்ம கையில வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு கேஷ் வந்து ரிமைனிங் இருக்குது. சரிங்களா? ஸோ டோட்டலா வந்து இப்போ ஒரு லட்ச ரூபா வந்து டோட்டலா ரிசிப்ட் வந்திருக்கும், 50,000 பேமெண்ட் நடந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அது போக ரிமைனிங் வந்து பாத்தீங்கன்னா அந்த இயர் எண்ட் பேலன்ஸ்ல எவ்வளவு இருக்குது. ஸோ அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு தான் லெட்ஜர் நம்ம வந்து கிரியேட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ லெட்ஜரை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபரிங் ஜேர்னல் என்ட்ரிஸ் இன்டு த அக்கௌண்ட்ஸ். ஸோ என்ன பண்ணுவோம்னா ஜேர்னல் என்ட்ரிஸ்ல போட்ட ஒவ்வொரு ஐட்டம்ஸுமே நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி போஸ்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு ஐட்டம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்றப்ப என்ன என்ட்ரி வரும்? கேஷ் பர்ச்சேஸுக்கு கேஷ் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ பர்ச்சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து அந்த வருஷம் வந்து நிறைய என் நம்பர் ஆஃப் பர்ச்சேஸ் நடந்திருக்கும். ஸோ மொத்த பர்ச்சேஸுமே என்ன பண்ணுவோம்னா லெட்ஜர் அக்கௌண்ட் நம்ம போடுறப்ப இது வந்து டெபிட் சைடு, இது வந்து கிரெடிட் சைடு. சரிங்களா? ஸோ லெட்ஜர் அக்கௌண்ட் போடுறப்ப டோட்டலாக எவ்வளோ பர்ச்சேஸ் வந்திருக்கு, எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்கு, அது போக பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ளோசிங் பேலன்ஸ் வந்து எவ்வளோ வருது. சரிங்களா? ஸோ டோட்டலாக வந்து அந்த வருஷம் பர்ச்சேஸ் பண்ணது, ரிட்டர்ன் ஆனது, ஸோ மொத்தம் எவ்வளோ பர்ச்சேஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத டோட்டலாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் இந்த லெட்ஜர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலாக லெட்ஜரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜேர்னல் என்ட்ரியில் எத்தனை லெட்ஜர் போடுவோம்னா பர்ச்சேஸுக்கு ஒரு லெட்ஜர் போடுவோம், அதே மாதிரி கேஷுக்கு ஒரு லெட்ஜர் போடுவோம். சரிங்களா? ஸோ ஈச் டிரான்சாக்ஷன் நம்ம வந்து டூ லெட்ஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் நடக்கும். ஸோ பர்ச்சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போஸ்டிங் நடக்கும், கேஷ்க்கு நடந்தது கேஷ் லெட்ஜர்ல வந்து போஸ்டிங் நடக்கும். ஸோ இந்த மாதிரி டபுள் எஃபர்ட் வந்து நம்ம வந்து லெட்ஜர்ல நம்ம காமிப்போம். அதுக்கப்புறம் டோட்டல் டெபிட்ஸ் அண்ட் கிரெடிட் சைடு இஸ் ஃபவுண்ட் அவுட் அஸ் த பேலன்ஸ். அதாவது டெபிட்லயும் கிரெடிட்லயும் இருக்கக்கூடிய இதை நம்ம மேட்ச் பண்ணி டெபிட்ல வந்து டோட்டலா எவ்வளவு இருக்குதோ அதுல வந்து கிரெடிட் சைட்ல வந்து ஆக்சுவலா பேலன்ஸை பேஸ் பண்ணி பர்ச்சேஸ் வந்து டெபிட் பேலன்ஸ் சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஸோ டெபிட் பேலன்ஸ் அப்படிங்கிறப்போ டெபிட்ல போடுறது ஃபுல்லா ஆட் அப் ஆகிட்டே வரும், கிரெடிட்ல போடுறது ஃபுல்லா ரெடியூஸ் ஆகிட்டே வரும். சரிங்களா? ஸோ இதுல உள்ள டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து க்ளோசிங் பேலன்ஸா நம்ம போடுவோம் லெட்ஜர்ல. அதுக்கப்புறம் சம் ஆஃப் த பேலன்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர் டு த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். சம் ஆஃப் த பேலன்ஸ் வந்து பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். சம் ஆஃப் த பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேலன்ஸ் ஷீட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். எதெல்லாம் பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு பண்ணுவோம், எதெல்லாம் பேலன்ஸ் ஷீட்ல பண்ணுவோம்? எதெல்லாம் பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், எது பேலன்ஸ் ஷீட் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்? அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் வந்து பேலன்ஸ் ஷீட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். சரிங்களா? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வரக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம பிஎன்எல் அக்கௌண்ட் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ அதான் இப்போ ஆக்சுவலாக கான்செப்ட் வந்து அதுதான். இப்போ நம்ம வந்து ஃபார்மேட்டிக்கலாக போகாமல் கான்செப்டுவலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேங்களா? இன்கம் வந்து எந்த பேலன்ஸ் காமிக்கும்? டெபிட் சைடா கிரெடிட் சைடா? எக்ஸ்பெண்டிச்சர் வந்து டெபிட் ஆர் கிரெடிட் என்ன பேலன்ஸ் காமிக்கும்? இன்கம் வந்து கிரெடிட் பேலன்ஸ். ஓகேங்களா? எக்ஸ்பெண்டிச்சர் என்ன பேலன்ஸ் காமிக்கும்? டெபிட் பேலன்ஸ் காமிக்கும். ஓகேங்களா? ஸோ சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா இப்போ லெட்ஜர்ல நீங்க இன்கம் ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்ட் ரிசீவ்டு, சேல்ஸ் பண்ணதுமே ஒரு இன்கம் தான். சரிங்களா? சேல்ஸ் பண்ணது இன்கம். அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, கமிஷன் ரிசீவ்டு, இது எல்லாமே இன்கம் லெட்ஜர்ல இன்கம்ங்கிற ஒரு நேச்சர்ல வரக்கூடிய லெட்ஜர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த லெட்ஜர்ஸ் நம்ம ஓப்பன் பண்றப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா டெபிட் சைடு, இங்க வந்து கிரெடிட் சைடு. சரிங்களா? டெபிட் அண்ட் கிரெடிட் சைடு. ஸோ இப்போ நான் வந்து இன்கம்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கிரெடிட் பேலன்ஸ் காமிக்கினா ஒரு இன்கம் நம்ம ரிசீவ் பண்றப்போ இன்கம் வந்து ஏறும். ஸோ கிரெடிட் சைட்ல ஃபுல்லாவே ஏறுறது, இன்கம் ரிசீவ் ஆகிறோம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் இன்கம் தானே. ஸோ ரிசீவ் ஆகிறப்போ அந்த கிரெடிட் பேலன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இன்க்ரீஸ் ஆகிறது ஃபுல்லா நம்ம கிரெடிட் சைட்ல நம்ம போட்டுட்டே வரும். சரிங்களா? டிக்ரீஸ் ஆகிறது ஃபுல்லாமே வந்து நம்ம டெபிட் சைட்ல போடுவோம். ஏன்னா இது வந்து என்ன பேலன்ஸ் காமிக்குது? கிரெடிட் பேலன்ஸ் காமிக்குது. சரிங்களா? ஸோ கிரெடிட் பேலன்ஸ் காமிக்குங்கிறப்போ இன்கம் ஃபுல்லாவே நம்ம ஏற்றிட்டே வருவோம், எக்ஸ்பெண்டிச்சர் ஃபுல்லாவே நம்ம வந்து டெபிட் சைட்ல போட்டு குறைச்சிட்டே வருவோம். கடைசி வரக்கூடிய பேலன்ஸ் வந்து எங்க வரும்னு பாத்தீங்கன்னா இப்போ எந்த சைடா நமக்கு அதிகமா இருக்கணும்?
இன்கம்மை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் சைடு அதிகமாகும் சரிங்களா. ஸோ அப்போ இங்கே ஒரு 20 லட்ச ரூபா வரும். அப்போ இதோட கம்மியாக தான் டெபிட் சைடில் மேக்ஸிமம் இருக்கும், ஒரு 18 லட்ச ரூபா சரிங்களா. அப்போ எந்த சைடு பேலன்ஸ் ஆகல, மிஸ்மேட்சா இருக்குது, டெபிட் சைடு தான் பேலன்ஸ் ஆகல. ஸோ அந்த இடத்துல ரிமைனிங்காக வரக்கூடிய ஐட்டம் வந்து பேலன்ஸ் கேரிடோன்னு சொல்லிட்டு இங்கே தான் நம்ம போடுவோம். எந்த இடத்துல மிஸ்மேட்ச் ஆகலையோ அந்த சைடில் வந்து க்ளோசிங் பேலன்ஸ் சொல்லி நம்ம போடுவோம் சரிங்களா. ஸோ மொத்தமாக 20 லட்ச ரூபா இன்கம் நடந்திருக்குது. அதில் இன்கம்ல வந்து ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கும். ஸோ டெபிட் சைடில் நம்ம போட்டிருப்போம். ஸோ ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வந்து 2 lakhs இருக்குது சரிங்களா. ஸோ இன்கம்ல 20 லட்சத்துல 18 லட்சம் போக அந்த இயர் எண்டில் 2 lakhs வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கு. அதை நம்ம பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸா நம்ம வந்து டெபிட் சைடில் போட்டு நம்ம காமிப்போம் சரிங்களா. ஸோ இன்கம் வந்து கிரெடிட் பேலன்ஸ் காமிக்கக்கூடிய ஏரியானா ஓப்பனிங் வந்து கிரெடிட் சைடில் நம்ம போடுவோம், இன்க்ரீஸ் ஆகிறது ஃபுல்லாக நம்ம கிரெடிட் சைடில் போடுவோம் சரிங்களா. ஓகே. ஸோ ஓப்பனிங் வந்து கிரெடிட் பேலன்ஸுங்கிறதுனால ஓப்பனிங் வந்து நம்ம கிரெடிட் சைடில் போடுவோம், இன்க்ரீஸ் ஆகிறது ஃபுல்லாக நம்ம கிரெடிட் சைடில் போடுவோம் சரிங்களா. அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆகிறது ஃபுல்லாக டெபிட் சைடில் போடுவோம், அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் வந்து டெபிட் சைடில் போடுவோம். ஓகேமா. அண்ட் அதே மாதிரி எக்ஸ்பெண்டிச்சருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்பெண்டிச்சர் என்ன பேலன்ஸ் காமிக்கும், டெபிட் பேலன்ஸ் காமிக்கும் சரிங்களா. அப்போ நம்ம ஓப்பன் பண்றப்போ டெபிட் கிரெடிட் சைடு. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து சப்போஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது, நம்ம நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம், இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது சரிங்களா. ஸோ அது எந்த சைடில் நம்ம போடுவோம், டெபிட் சைடில் போவோம். ஸோ ஓப்பனிங்காக இருக்கட்டும், ஏறிட்டே போகிறதா இருக்கட்டும், எல்லாமே நம்ம எந்த சைடு போடுறோம்னா டெபிட் சைடு நம்ம போடுவோம் சரிங்களா. அதுக்கப்புறம் க்ளோசிங்காக இருக்கட்டும் இல்லை குறைஞ்சிக்கிட்டே வர்றது வந்து நம்ம கிரெடிட் சைடில் போடுவோம் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டெபிட் சைடில் வந்து ஓப்பனிங் ஒரு 10 லட்சம் இருக்குது, அந்த வருஷம் மொத்தமாக எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிருக்கோம், 20 லட்ச ரூபாய்க்கு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 30 லட்ச ரூபாய்க்கு இருக்குது, அவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்கோம் சரிங்களா. எக்ஸ்பெண்டிச்சர்ல கிரெடிட்ல வர்றதுக்கு சான்சஸ் இல்லை ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 30 லட்ச ரூபா இருக்குது, இப்போ சும்மா ஒரு லெஜருக்கான நம்ம பார்ப்போம். மேக்ஸிமம் வந்து கிரெடிட்ல வரதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம பண்ணிட்டே தான் இருப்போம். இன்கம்மை இந்த சைடில் காமிக்க போகிறதும் இல்லை, இன்கம்மை காமிச்சு நம்ம வந்து பேலன்ஸ் காமிக்க போகிறது இல்லை, எக்ஸ்பெண்டிச்சர்னா எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் தான் போடுவோம் சரிங்களா. ஸோ கிரெடிட் சைடில் இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னா க்ளோசிங் பேலன்ஸ் வந்து என்ன வரும், அதே 30 லட்சம் தான் உங்களுக்கு வரும். ஏன்னா உங்களுக்கு வந்து பேலன்ஸ் ஆகாதது இந்த 30 லட்சம், டெபிட் சைடில் 30 lakhs இருக்குது, கிரெடிட் சைடில் எதுவுமே இல்லை ஓகேங்களா. அப்போ மிஸ்மேட்ச் ஆகக்கூடிய ஐட்டம் அமௌண்ட் எவ்வளோ இருக்கும், டிஃபரன்ஸ் அப்படியே 30 லட்ச ரூபா வந்து உங்க கிரெடிட் சைடில் டிஃபரன்ஸ் காமிக்குது. ஸோ அது நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை டேலி பண்றதுக்கு இங்கே க்ளோசிங் பேலன்ஸ் ஒரு 30 லட்ச ரூபா போட்டு நம்ம டேலி பண்ணிடுவோம் சரிங்களா. ஸோ இங்கிட்டு கிரெடிட் சைடில் நீங்க க்ளோசிங் பேலன்ஸ் போடுறீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் நீங்க ஓப்பன் பண்றப்ப இது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் அவங்க போடும் ஓகேங்களா. கிளியரா. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ளோசிங் இதுதான் லெட்ஜர் அக்கௌண்ட்ல நம்ம போடுவோம். ஸோ இது வந்து பிஎன்எல் அக்கௌண்ட்ல அஃபெக்ட் ஆகக்கூடிய 2 ஐட்டம். இப்போ பேலன்ஸ் ஷீட்டுக்கு வாங்க. ஸோ பேலன்ஸ் ஷீட்ல வந்து என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் நம்ம போடுவோம், பேலன்ஸ் ஷீட்ல அசெட் அண்ட் லயபிலிட்டிஸ் போடுவோம் சரிங்களா. லயபிலிட்டிஸ், அசெட். லயபிலிட்டிஸ் என்ன பேலன்ஸ் காமிக்கும், அசெட்ஸ் என்ன பேலன்ஸ் காமிக்கும், லயபிலிட்டிஸ் கிரெடிட் பேலன்ஸ் காமிக்கும் சரிங்களா. லயபிலிட்டிஸ் வந்து கிரெடிட் பேலன்ஸ் காமிக்கும், அசெட்ஸ் வந்து டெபிட் சைடில் வந்து நம்ம போடக்கூடிய ஐட்டம் சரிங்களா. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்து அசெட் பார்ப்போம் சரிங்களா. அசெட் வந்து பார்த்தீங்கன்னா அசெட் லெஜர் நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா இது வந்து டெபிட் பேலன்ஸ் காமிக்கக்கூடிய லெஜர். ஸோ இதுல வந்து லெஃப்ட் சைடில் டெபிட் போடுவீங்க, ரைட் சைடில் வந்து கிரெடிட் சைடு போடுவீங்க சரிங்களா. ஓகே. இப்போ அசெட் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் வாங்கின அசெட்ல டெப்ரிசியேஷன்லாம் போக சேல் ஆனதெல்லாம் போக க்ளோசிங் பேலன்ஸ் உங்களுக்கு காமிக்கும். அதை வந்து என்ன பண்ணோம்னா இந்த வருஷம் நம்ம ஓப்பனிங்கே எடுத்துக்கும். ஓப்பனிங் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 லட்ச ரூபா வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இது வந்து நம்ம டெபிட் சைடில் நம்ம போடுறோம் ஓப்பனிங். அது போக டெபிட் சைடில் இது வந்து டெபிட் பேலன்ஸ் காமிக்குது. ஸோ அசெட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலோ இல்ல அசெட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆனாலோ ரீவேல்யூ நம்ம பண்ணாலோ அது ஏறிட்டே வரும், அசெட்டோட பேலன்ஸ் வந்து ஏறிட்டே வரும். அப்படி ஏறுதுன்னா எந்த சைடில் போடுவோம், டெபிட் சைடில் போடுவோம் சரிங்களா. ஸோ ஏறிட்டே வருது அப்படின்னா நம்ம டெபிட் சைடில் போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க, அசெட்டோட பேலன்ஸ் ஏறும் சரிங்களா. பர்ச்சேஸ் வந்து ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு பண்றீங்க, அசெட்டோட பேலன்ஸ் ஏறுது, டெபிட் சைடில் போடுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீவேல்யூ பண்றோம். மேக்ஸிமம் நம்ம எப்பவுமே அசெட் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லேண்ட் வாங்குறீங்க, 10 லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா அந்த 10 லட்ச ரூபா அப்படியே தான் காமிச்சிட்டே வரும் சரிங்களா. ஒவ்வொரு வருஷமும் விலை வந்து ஏறிட்டே போகும். ஸோ அதெல்லாம் நம்ம காமிக்க மாட்டோம்.
ஒன்ஸ் அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ரீவேல்யூவேஷன் வந்து பண்ணுவாங்க. ரீவேல்யூவேஷன் எதுக்கு பண்றாங்க அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சரிங்களா. ஸோ பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றீங்க, ப்ரோ வந்து ஒரு 10 லட்ச ரூபா நீங்க போட்டிருக்கீங்க. அந்த 10 லட்ச ரூபா வச்சு ஒரு லேண்ட் வாங்கியிருக்கோம் சரிங்களா. இப்போ என்னன்னா ரீவேல்யூஷன் எப்போ பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்க வந்து அந்த பார்ட்னர்ஷிப்போட ரிட்டையர்மெண்ட் ஆகி போறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க போட்ட 10 லட்சத்தை மட்டும் உங்களுக்கு கொடுப்பாங்களா, இல்ல அதை ரீவேல்யூ பண்ணி கொடுப்பாங்களா? ரீவேல்யூ பண்ணி தான் கொடுப்பாங்க. ஏன்னா 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா அப்படியே அவர் 10 வருஷம் கழிச்சு போறாருன்னா அப்படியே வந்து கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா அசட் சைட்ல இருக்கிறத ஃபுல்லாமே ரீவேல்யூ பண்ணுவாங்க சரிங்களா. ரீவேல்யூ பண்றப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அசட் வந்து ஸ்டார்டிங்ல 50 லட்ச ரூபாய்க்கு இருந்துச்சு, இப்போ 1 crore மாறி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 50 lakhsல இருந்து வரக்கூடிய ரீவேல்யூஷன் பண்றப்போ வரக்கூடிய ப்ராஃபிட்டுமே அவருக்கு அவரோட ஷேருக்கு போகும் சரிங்களா. அவர் வந்து ஒரு 10% ஷேர் வச்சிருக்காருன்னா இந்த 50 லட்சத்துல ஒரு 10% போடுறப்ப 5 லட்ச ரூபா. இது வந்து ரீவேல்யூவேஷன் அந்த டைம் நடக்கும். அந்த டைம் என்ன பண்ணுவாங்கன்னா டோட்டல் அசெட்ல ஃபுல்லா ரீவேல்யூ பண்ணுவாங்க சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு வாங்கி போட்டிருக்காங்க, ஸோ கோல்டோட விலை இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும், அதை ரீவேல்யூ பண்ணுவாங்க. லேண்டோட விலை இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும், ரீவேல்யூ பண்ணுவாங்க. அப்படி ரீவேல்யூ பண்றப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அசட் சைட்ல வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் அசட் சைட்ல டிக்ரீஸ் எதனால ஆகும், என்னென்ன டிரான்சாக்ஷன் நடக்கிறப்போ ஆகும்? டெப்ரிசியேஷன் மூலமா ஆகும் சரிங்களா. ஸோ டெப்ரிசியேஷன் மூலமா குறையும். வேற பர்ச்சேஸ் பண்ணா இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ எதனால டிக்ரீஸ் ஆகும்? சேல் பண்றப்போ டிக்ரீஸ் ஆகும் சரிங்களா. ஸோ நம்ம சேல் பண்றோம்னா சேல் பண்றப்போ உங்களுக்கு வந்து புக் வேல்யூ வந்து ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது சரிங்களா. ஸோ சேல் பண்ணிட்டீங்கன்னா இப்போ அந்த இடத்துல வந்து போனா அந்த அசட் இருக்காது. அப்படிங்கிறப்போ நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ணி நம்ம காமிச்சிருவோம் சரிங்களா. ஓகேங்களா, டிக்ரீஸ் பண்ணி காமிப்போம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் போக இப்போ இங்க ஒரு 10 லட்சம், இங்க 2 லட்சம் இருக்கு. ஸோ டோட்டலா இங்க வந்து 12 லட்ச ரூபாய்க்கு இருக்குது சரிங்களா. ஸோ அந்த வருஷம் வந்து பார்த்தா டெப்ரிசியேஷன் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு டெப்ரிசியேஷன் நம்ம போட்டிருக்கோம். சேல் பண்ணது ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு பண்ணியிருப்போம் சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா லெஜர்ல ரெண்டு பக்கமும் 12 lakhs சொல்லி டேலி ஆகணும். எந்த சைடு வந்து மிஸ் மேட்ச் ஆகுது, எந்த சைடுல ரொம்ப டிஃபரன்ஸ் காமிக்குது? கிரெடிட் சைடுல சரிங்களா. ஸோ இங்க 12 லட்சம் இருக்கு, இங்க ஜஸ்ட் 3 லட்சம் தான் இருக்குது. ஸோ டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும்? 9 லட்சம் வரும். ஸோ 9 லட்சத்தை நம்ம அந்த சைடு டேலி பண்ணி போட்டேன். ஸோ இதுதான் பேலன்ஸ் கேரி டவுன். இது வந்து க்ளோசிங் பேலன்ஸ் சொல்லிட்டு 9 lakhs நம்ம போடுவோம் ஓகேங்களா. ஸோ இது அடுத்த வருஷம் என்ன பண்ணுவோம்னா 9 lakhs, அதாவது என்னன்னா இப்போ இந்த வருஷம் 9 லட்ச ரூபா அசட் இருக்கு அப்படின்னா அடுத்த வருஷம் ஓப்பனிங்னா நம்ம வந்து ஃபேக்டரிக்குள்ள போய் பாக்குறப்போ அதே 9 லட்ச ரூபா அசட் அங்கே இருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் அதுல வந்து வேல்யூ அடிஷன் நடக்கும், பர்ச்சேஸ் நம்ம பண்ணுவோம். அதை நம்ம ஓப்பனிங்கா காமிச்சு அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு அடிஷனுமே நம்ம பண்ணுவோம் சரிங்களா. ஸோ இதுதான் லெட்ஜரோட கான்செப்ட், எதுக்காக நம்ம போடுறோம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் லயபிலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் சைட்ல காமிக்கப்படுறது ஓகேங்களா. ஸோ அதுவும் இல்லாமல் அசட்ல நீங்க அசட்னா நீங்க வந்து ஃபிக்ஸட் அசட், பிளான்ட் அண்ட் மிஷினரி அது மட்டும் கிடையாது, டெப்டார்ஸுமே அசட் தான் ஓகேங்களா. ஸோ டெப்டார்ஸ்ல தான் உங்களுக்கு நிறைய வந்து கான்செப்ட் வந்து உள்ள வரும் சரிங்களா. சொல்லுங்க ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. லிங்கே கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ டெப்டார்ஸை பொறுத்த வரைக்கும் டெப்டார்ஸும் ஒரு அசட் தான் சரிங்களா. ஸோ அது என்ன பேலன்ஸ் காமிக்கும்? டெபிட் பேலன்ஸ் காமிக்கும் சரிங்களா. ஓகே, ஸோ அப்போ டெபிட் சைடில், அதாவது டெப்டார்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்பலாம் டெபிட் சைடில் போடுவோம், டிக்ரீஸ் ஆகிறப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைடில் போடுவோம் சரிங்களா. டெப்டார்ஸ் எப்போ இன்க்ரீஸ் ஆகும், எப்போ டிக்ரீஸ் ஆகும்? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ப்ரோக்கு வந்து நான் கிரெடிட் சேல் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ 10 லட்ச ரூபாய்க்கு நான் சேல் பண்ணியிருக்கேன், நீங்கள் அமௌண்ட் எதுவுமே தரல. ஸோ நான் என்ன பண்ணுவேன், உங்கள் பேர் எழுதி 10 லட்ச ரூபான்னு சொல்லி நான் டெப்டார்ஸ் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி போடுவேன் சரிங்களா. அப்போ உங்களுக்கு நான் கிரெடிட் சேல் நான் பண்றேன்னா அந்த டைம்ல என்ன ஆகும்னா டூ சேல்ஸ் அக்கௌண்ட் சொல்லிட்டு ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு பண்ணிருக்கேன்னா 10 லட்ச ரூபா நான் இன்க்ரீஸ் பண்ணி போடுவேன் சரிங்களா. டெட்டாஸ்ங்கிறது உங்க பேர் வரும், அதுக்கப்புறம் வந்து நிறைய டெட்டாஸ் இருப்பாங்க, எல்லாத்தையுமே வந்து கிளப் பண்ணி ஒரே டெட்டாஸா நம்ம போடுவோம் சரிங்களா. ஸோ இப்போ அவருக்கு நான் சேல்ஸ் பண்ணியிருக்கேன், அவர்கிட்ட வந்து 10 லட்ச ரூபா வர வேண்டிய இருக்கு. ஸோ ரிசீவபிள் ஃப்ரம் டெட்டார்ஸ் சொல்லிட்டு நம்ம 10 லட்ச ரூபா வந்து நம்ம டெபிட் சைடில் நம்ம போடுவோம் சரிங்களா. அது போக ஓப்பனிங் பேலன்ஸும் நம்ம டெபிட் சைடில் போடுவோம். போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக எவ்வளோ வர வேண்டிய இருக்குது, அதாவது வர வேண்டிய இருக்குது வந்தது போக ரிமைனிங் எவ்வளோ.
ஃபார் எக்ஸாம்பிள் போன வருஷம் ஒரு 20 லட்ச ரூபா வர வேண்டிய இருக்கும் சரிங்களா, அதுல ஒரு 12 லட்ச ரூபா வந்திருக்கும். ஸோ ரிமைனிங் பேலன்ஸ் வந்து 8 லட்சம் சொல்லி போன வருஷம் க்ளோசிங் பேலன்ஸா 8 லட்சம் நம்ம காமிச்சிருப்போம். இந்த வருஷம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுவே ஓப்பனிங் பேலன்ஸா 8 லேக்ஸ் நம்ம காமிப்போம் சரிங்களா. ஸோ அப்போ இந்த வருஷம் வந்து இந்த 8 லட்ச ரூபா நிறைய பேருக்கு வந்து வர வேண்டிய இருக்குது, இது நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணுவோம். ஸோ 8 லட்ச ரூபா வர வேண்டிய இருக்கிறத நம்ம டெபிட்ல போடுவோம். இப்போ இந்த வருஷம் நம்ம கிரெடிட் சேல்ஸ் வந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு கிரெடிட் சேல்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ டெட்டாஸ் கிட்ட வந்து ஒரு 10 லட்ச ரூபா வர வேண்டிய இருக்குது. ரிசீவபிள் ஃப்ரம் டெட்டார்னா டெட்டாஸ் பேலன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் எப்போ டிக்ரீஸ் ஆகும், இப்போ ப்ரோ கிட்ட இருந்து எனக்கு 10 லட்ச ரூபா வர வேண்டிய இருக்குது, இதை நான் எப்போ டிக்ரீஸ் பண்ணுவேன்? பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சுன்னா டிக்ரீஸ் பண்ணுவேன் சரிங்களா. ஸோ இப்போ அவர் வந்து கேஷ் வந்து பே பண்ணிட்டாரு. ஸோ பை கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் சொல்லிட்டு ஒரு 2 லட்ச ரூபா பே பண்றானா, ஸோ 2 லட்ச ரூபா வந்து நான் கிரெடிட் சைட்ல போட்டு நான் காமிப்பேன் சரிங்களா. அதுக்கப்புறம் இப்போ ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா 10 லட்ச ரூபாய்க்கு நான் சேல் பண்ணிட்டேன், அவர் பாட்டுக்கு வந்து துபாய்க்கு போயிட்டாரு ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து வரவே வராது, ஸோ அப்படியே வாங்கிட்டு ஓட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் வரவே வராதுன்னா அது பேட் டெப்ட்ஸ் நம்ம சொல்லுவோம் சரிங்களா. ஸோ பேட் டெப்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 லட்ச ரூபாய்க்கு அவர்கிட்ட நான் சேல் பண்ணிருக்கேன், 4 லட்ச ரூபா தராம அப்படியே எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 4 லட்ச ரூபா வரவே வராதுன்னா இது வந்து பிசினஸுக்கு ஒரு லாஸ் மாதிரி சரிங்களா. அதுவும் இல்லாம இந்த 4 லட்ச ரூபா வராதுங்கிறப்ப இது வரவே வராது, ஸோ ரிசீவபிள்னா டெபிட்ல போடுவோம், வந்துச்சுனாலும் கிரெடிட்ல போட்டு கேன்சல் பண்ணி விடுவோம், வரவே வராது அப்படின்னாலுமே கிரெடிட்ல போட்டு கேன்சல் பண்ணி விட்டுருவோம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொவிஷன் வந்து ஒதுக்குவோம் ஓகேங்களா. ப்ரொவிஷன் வந்து ஆக்சுவலா என்னன்னா இப்போ இப்போ நம்ம பிசினஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெப்டார் மூலமா ஓகேங்களா. ஸோ டெப்டார் மூலமா ஒரு 10 லட்ச ரூபா வர வேண்டி இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா டெப்டார்னு சொல்லிட்டு இந்த 10 லட்ச ரூபா நம்ம போட்டு வச்சிருப்போம் சரிங்களா. இப்போ ஃபியூச்சர்ல இவர்கிட்ட இருந்து வராது, சப்போஸ் வரதுக்கு வாய்ப்பு, இப்போ இந்த 10 லட்ச ரூபா பேஸ் பண்ணி நம்ம நிறைய கமிட்மெண்ட்ஸ் வச்சிருப்போம். அடுத்த வருஷம் இந்த 10 லட்ச ரூபா வந்துச்சுன்னா இதுல இருந்து நம்ம ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணலாம், இல்ல சேலரி பே பண்ணலாம், நிறைய கமிட்மெண்ட்ஸ் வச்சிருப்போம் சரிங்களா. ஸோ இப்போ கமிட்மெண்ட்ஸ் நம்ம வச்சிருக்கிறோம், பட் இவர்கிட்ட இருந்து சப்போஸ் வராது அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நம்ம ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுவோம். டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் அப்படின்னா இப்போ இந்த 10 லட்ச ரூபா வராது அப்படின்னா நம்ம வந்து சேலரி கொடுக்க முடியுமா? முடியாது. ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ண முடியுமா? முடியாது. நம்ம கமிட்மெண்ட்ஸ் எதுவுமே பார்க்க முடியாது. ஸோ என்ன பண்ணுவோம்னா முன்னாடியே ஒரு கன்சர்வேட்டிவ் தாட்ல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வருஷம் ஒரு ப்ராஃபிட் வந்து 20 லட்ச ரூபா வந்திருக்கு சரிங்களா. ஸோ இப்போ இந்த 20 லட்சத்துல இருந்து ஒரு 10 லட்ச ரூபா நம்ம ஒதுக்கி வச்சுக்கோம். ஸோ பிசினஸ்ல இருந்து பாக்கெட்ல நம்ம ஒதுக்கி வச்சுக்கோம்னு சொல்லிட்டு ப்ரொவிஷன் ஒன்று கிரியேட் பண்ணி வைப்பாங்க, ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்னு சொல்லி கிரியேட் பண்ணி வைப்பாங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல இந்த ஆள்கிட்ட இருந்து 10 லட்ச ரூபா வரல அப்படின்னா நம்ம கமிட்மெண்ட்ஸை மீட் பண்றதுக்காக ஒரு ப்ரொவிஷன் வந்து கிரியேட் பண்ணி வைப்பாங்க ப்ராஃபிட்ல இருந்து எடுத்து சரிங்களா. ஸோ அப்படி ப்ரொவிஷன் கிரியேட் பண்றப்பவும் டெப்டார்ல இந்த 10 லட்ச ரூபாயை நம்ம குறைப்போம் சரிங்களா. ஏன்னா அவர்கிட்ட இருந்து வராதுன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொவிஷன் வந்து என்ன பண்றோம், ப்ராஃபிட்ல இருந்து கிரியேட் பண்ணி வைக்கிறோம். ஸோ அப்படி ப்ராஃபிட்ல இருந்து நம்ம கிரியேட் பண்ணி வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து என்ன ஆகும், குறையும். ஸோ அந்த ப்ரொவிஷனை நம்ம ப்ராஃபிட்ல குறையுதுன்னா பிஎன்எல் அக்கௌண்ட்ல எங்க போடுவோம், ப்ராஃபிட் கூடுதுன்னா அது இன்கம் சொல்லி கிரெடிட்ல போடுவோம், ப்ராஃபிட் குறையுதுன்னா டெபிட் சைட்ல போடுவோம் சரிங்களா. ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் சைட்ல அஃபெக்ட் ஆகும். பட் டெட்டார் பேலன்ஸ்ல ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட் இல்ல ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் சொல்லி போடுவாங்க. ஸோ அது ஆக்சுவலா என்ன டெட்டார் பேலன்ஸை குறைக்கும் சரிங்களா. ஸோ ஒரு 2 லட்ச ரூபான்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அது வந்து கிரெடிட் சைட்ல போட்டு நம்ம கேன்சல் பண்ணிருக்கோம் ஓகேவா. ஸோ டெட்டார்ஸ் நீங்க லெஜர் நீங்க போடுறப்பவே உங்களுக்கு வந்து என்னெல்லாம் வரும்னா ஓப்பனிங் நீங்க டெபிட்ல போடுவீங்க, இன்க்ரீஸ் ஆகிறது ஃபுல்லா நீங்க டெபிட்ல போடுவீங்க, அதுக்கப்புறம் எப்ப டிக்ரீஸ் ஆகும்னா வர வேண்டியது ஃபுல்லா நம்ம வந்து ரிசீவபிள்னு சொல்லிட்டு டெபிட் சைட்ல இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரும் சரிங்களா. ஒன்ஸ் அந்த பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு, இல்ல பேமெண்ட்டே வராது, இல்ல அவர் வந்து சப்போஸ் ஃபியூச்சர்ல தருவாரோ தரமாட்டாரோங்கிற ஒரு டவுட்ஃபுல் டெப்ட்ஸா நம்ம ஒரு ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணி வைப்போம், ப்ராஃபிட்ல இருந்து கிரியேட் பண்ணி வைப்போம். ஸோ அதையுமே நம்ம கிரெடிட் சைட்ல போடுறோம் சரிங்களா. இந்த ப்ரொவிஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு கான்செப்ட்ல வராது, ஜேர்னல் லெட்ஜர் கான்செப்ட்ல மேக்ஸிமம் இது வராது. இது வந்து பிஎன்எல் அக்கௌண்ட்ல தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம் சரிங்களா. ஏன்னா இந்த ப்ரொவிஷன் வந்து என்னன்னா கடைசியா தான் இயர் எண்ட்ல தான் நம்ம யோசிச்சு ஒரு ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணி வைக்கலாமா, ஏன்னா இயர் எண்ட்ல தான் நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்குன்னு தெரியும் சரிங்களா. முதல்ல ஊடையிலே வந்து கிரியேட் பண்ண மாட்டாங்க. ஏன் ஊடையில கிரியேட் பண்ண மாட்டாங்கன்னா இயர் எண்ட்ல தான் அந்த வருஷம் ஒரு 20 லட்ச ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ப்ரொவிஷன் வந்து கிரியேட் பண்ணி வைப்பாங்க சரிங்களா. ஸோ உங்களுக்கு வந்து ஊடையிலே இந்த டிரான்சாக்ஷன் எஃபர்ட் வந்து காமிக்க மாட்டோம், ஜேர்னல் என்ட்ரில இந்த எஃபர்ட் காமிக்க மாட்டோம். கடைசியா என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தமா ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் சொல்லி கொடுப்பாங்க. அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இந்த வருஷம் மொத்தமா நம்ம வந்து பார்த்தாச்சு இவ்வளவு ப்ராஃபிட் இருக்குது,
ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னென்ன ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணி வைக்கலாம், என்னென்ன ரிசர்வ் கிரியேட் பண்ணி வைக்கலாம், வேற என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குதுங்கிறத அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல வரும். சரிங்களா? இது நம்ம கடைசி ஃபைனல் அக்கௌண்ட் நம்ம டீல் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த டைம்ல தான் இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகும். சரிங்களா? இப்போ ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, ப்ரொவிஷன்னா ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஃபிட் வந்து கிரியேட் பண்ணி வைக்கிறோம். ஸோ இந்த 2,00,000 வந்து மேக்ஸிமம் வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா நம்ம கிரியேட் பண்ணி வைக்கிறோம். அப்போ ரிசீவபிள் கிடையாதுன்னா நம்ம டிக்ரீஸ் பண்ணிடுவோம். கிரெடிட் சைடில் போட்டு டிக்ரீஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் டெப்டார்ஸுக்கு நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். சரிங்களா? மொத்தம் ஒரு 20,00,000 வர வேண்டிய இடத்துல 2,00,000 டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். அப்போ டெப்டார் பேலன்ஸ் வந்து குறையுமா கூடுமா? குறையும். சரிங்களா? ஸோ 20,00,000த்துல நம்ம ரிசீவ் பண்றப்போ 18,00,000 நம்ம ரிசீவ் பண்ணாலுமே டெப்டார் பேலன்ஸ் குறையும். 18,00,000 ரிசீவ் பண்ணல, 20,00,000 மொத்தமா ரிசீவ் பண்ணல, 18,00,000 மட்டும் தான் ரிசீவ் பண்றோம், ஃபுல் செட்டில்மெண்ட்டை ரிசீவ் பண்றோம். அப்போ 2 lakhs நம்ம டிஸ்கவுண்டா கொடுத்துருக்கோம். ஸோ இதனால நம்ம என்ன பண்ணுவோம், சரி ஓகே 2,00,000 டிஸ்கவுண்ட் கொடுத்தாச்சு, இவன்ட்ட 2,00,000 இனிமே வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி டிக்ரீஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே லெஜரோட ஓவரால் கான்செப்ட். ஸோ மொத்த கான்செப்ட்டுமே லெஜர்ல முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இந்த கான்செப்டை தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போறோம். சரிங்களா? ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 1 பாருங்க. இல்லஸ்ட்ரேஷன் 1ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஸ்டேஷனரி அக்கௌண்ட் ஆஃப் எ ஃபேம் ஓகே ஃபார் த ஆஃப் த ஃபேம் ஃபார் த மந்த் ஜனவரி 2022 டியூலி பேலன்ஸ் ஆஃப் ஃப்ரம் த ஃபாலோயிங் டீடைல்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்டேஷனரி அதாவது இன்வென்ட்ரி, ஸ்டேஷனரிங்கிற ஒரு இன்வென்ட்ரி. ஓகேங்களா? இப்போ ஆக்சுவலாக நம்ம ஸ்டேஷனரி பிசினஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஸ்டாக்குக்கு நம்ம ஒரு லெஜர் வந்து கிரியேட் பண்ண போறோம். சரிங்களா? ஸ்டாக்குங்கிறது ஆக்சுவலாக என்னது, அசட்டா லயபிலிட்டியா? அசட். ஸோ இது வந்து என்ன நேம்லனா ஸ்டேஷனரி ஸ்டாக்னு சொல்லி போடணும் அக்கௌண்ட். ஸோ அசட் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து டெபிட் பேலன்ஸ் நம்ம காமிப்போம். இந்த பிராக்கெட்லாம் நீங்க போடணும்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியுதுக்கான நான் போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ ஸ்டேஷனரி அக்கௌண்ட் சொல்லி நம்ம இப்படி ஓப்பன் பண்ணுவோம் ஸ்டேஷனரி அக்கௌண்ட். ஸோ இதுல ஆக்சுவலா வந்து ஃபார்மட் எப்படின்னா லெஜர் போடுறப்போ டேட் நீங்க போட்டுக்கணும், பர்டிகுலர்ஸ், அதுக்கப்புறம் ருபீஸ். ஓகேங்களா? அதே மாதிரி டேட், பர்டிகுலர்ஸ், ருபீஸ், கிரெடிட் சைட்ல நீங்க போடணும். டெபிட் இங்க போடுங்க, கிரெடிட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓரத்துல கடைசி நீங்க போடணும். சரிங்களா? ஸோ கடைசி நீங்க போகணும். இதுதான் ஆக்சுவலா ஃபார்மேட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா வந்து ஜனவரி 1ல இது வந்து இன்வென்ட்ரி ஆஃப் ஸ்டேஷனரின்னு சொல்லி 480 இருக்கு. சரிங்களா? இது ஆக்சுவலா என்னது, ஜனவரி 1ல உள்ள இன்வென்ட்ரி. இது ஆக்சுவலா என்னன்னா போன வருஷம் இது ஆக்சுவலா டேட் என்னது, ஜனவரி 2022 31/12/2021 நம்ம கிட்ட இன்வென்ட்ரியோட க்ளோசிங் ஸ்டாக் வந்து எவ்வளவு இருந்திருக்கு அப்படின்னா 480 இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அக்கௌண்ட்ஸை நம்ம க்ளோஸ் பண்ணுறப்போ ஃபேக்ட்ரிக்குள்ளே போய் வேர் ஹவுஸில் பார்க்குறோம் 480 இன்வென்ட்ரி இருந்திருக்கு. இப்போ அடுத்த நாள் 1ஆம் தேதி நம்ம கடையை வந்து மறுபடியும் ஓப்பன் பண்ணுறோம், மூட்டும் அடுத்த நாள் ஓப்பன் பண்ணுறோம், உள்ளே போய் பார்த்தா எவ்வளோ இன்வென்ட்ரி இருக்கும், அதே 480. இது 1ஆம் தேதி அப்படிங்கிறப்போ இதை அப்படி நம்ம ஓப்பனிங்காக நம்ம காமிப்போம். ஸோ போன வருஷம் டேட்டில், போன வருஷம் எண்டில் இருக்கக்கூடிய க்ளோசிங் இந்த வருஷம் வந்து நமக்கு ஓப்பனிங்காக இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இது வந்து ஆக்சுவலா என்ன பண்ணுவோம்னா ஓப்பனிங் இன்வென்ட்ரியை நம்ம காமிப்போம். ஓப்பனிங் ஸ்டாக் ஆக்சுவலா அசட் சைட்ல நம்ம எங்க போடுவோம், ஸ்டாக் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல ஃபுல்லா வந்து இது வந்து ஆக்சுவலா அசட். ஸோ டெபிட் பேலன்ஸ் காமிக்கக்கூடியது. ஸோ ஓப்பனிங்கா இருக்கட்டும் இன்க்ரீஸ் ஆகிறது ஃபுல்லாமே டெபிட் சைட்ல நம்ம போடுவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் க்ளோசிங் இல்ல டிக்ரீஸ் ஆகக்கூடியது வந்து கிரெடிட் சைட்ல நம்ம போடுவோம். இது நார்மலா நடக்கக்கூடியது. இப்போ நம்ம ஓப்பனிங் 480னா இது எந்த ஏரியால போடுவோம், டெபிட் சைடில் போடுவோம். சரிங்களா? ஸோ டெபிட் சைடில் போடுறப்போ டூ பேலன்ஸ் பிராட் டவுன் சொல்லி நீங்க போடணும். பிராட் டவுனா போன வருஷத்தை வந்து பிரிங் பண்ணி உள்ள கொண்டு வந்திருக்கோம். ஸோ பிராட் டவுன் சொல்லிட்டு 480 நீங்க போடுவீங்க. சரிங்களா? கேரி டவுன்னா, கேரி டவுன் மீன்ஸ் என்ன அப்படின்னா எல்லாத்தையுமே மேட்சிங் பண்ணி நம்ம டிஃபரன்ஸ் கொண்டு வரோம், கேரி பண்ணி உள்ள கொண்டு வருவோம். ஸோ அது வந்து க்ளோசிங் பேலன்ஸை கேரி டவுன் சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த கேரி டவுன் பண்ண பேலன்ஸை அடுத்த வருஷம் நீங்க பிராட் டவுன் பண்றீங்கன்னா அதை பிராட் டவுன் சொல்லி சொல்லுவாங்க. B/Dன்னு சொல்லிட்டு பிராட் டவுன் சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ 480 வந்து நீங்க ஓப்பனிங் ஸ்டாக்கா போடுங்க. இது எந்த டேட்ல உள்ளது, 1/1/2022 உள்ளது. சரிங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஜனவரி 5ல பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டேஷனரி பை செக் 800. இதுக்கு ஆக்சுவலா ஜேர்னல் என்ட்ரி என்ன வரும், ஸ்டேஷனரி வந்து நம்ம செக் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஜேர்னல் என்ட்ரி இந்த 800 எவ்வளவு வரும், எப்படி போடுவோம் நம்ம ஜேர்னல் என்ட்ரி? என்ன ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ.
என்ன ப்ரோ? ஆ ஆ பேங்க் அக்கௌண்ட் சொல்லி நம்ம போடுவோம் சரிங்களா. ஸோ இப்போ ஸ்டேஷனரி அக்கௌண்ட் டு நம்ம பேங்க் சொல்லி நம்ம போடுவோம் சரிங்களா. இப்போ எப்படி நம்ம வந்து லெஜர்ல நம்ம போஸ்ட் பண்ணோம்னா ஸ்டேஷனரி அக்கௌண்ட் டெப்டார் டு பேங்க் அக்கௌண்ட். அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 800 ரூபா சரிங்களா. இப்போ இதனால ஸ்டேஷனரி வந்து என்ன ஆயிருக்குது? ரைஸ் ஆயிருக்குது சரிங்களா. எப்படி ரைஸ் ஆயிருக்குது? அமௌண்ட் நம்ம பே பண்ணி ரைஸ் ஆயிருக்குது சரிங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ரைஸ் ஆயிருக்குன்னா நம்ம டெபிட் சைட்ல ஸ்டேஷனரியில டெபிட் சைட்ல நம்ம போடணும். டெபிட் சைட்ல போடுறப்போ டூ பேங்க் அக்கௌண்ட் சொல்லிட்டு 800 ரூபா நம்ம போடுவோம் ஓகேங்களா. இது வந்து கான்செப்ட். இன்னொன்னு லெட்ஜரோட ஃபார்மேட் படி பாத்தீங்கன்னா ஸ்டேஷனரிங்கிறது இப்போ எந்த சைட்ல நம்ம போட்டிருக்கோம் ஜேனரியில டெபிட் சைட்ல போட்டிருக்கோம் சரிங்களா. ஸோ டெபிட் சைட்ல போட்டிருக்கோம்னா நீங்க லெட்ஜர்ல போடுறப்போ டெபிட்ல நீங்க போடணும். என்ன இதுல போடணும்னா ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய டூ பேங்க் அக்கௌண்ட் 800 ரூபாய் சொல்லி நீங்க டெபிட்ல போடணும் சரிங்களா. ஏன்னா இது ஸ்டேஷனரிங்கிறது டெபிட் சைட்ல இருக்குது. ஸோ லெட்ஜர்ல டெபிட்ல நம்ம போடுவோம். எப்படி போடுவோம்னா டூ பேங்க் 800 ரூபான்னு சொல்லிட்டு நம்ம டெபிட்ல போடுவோம் சரிங்களா. ஸோ இதுதான் அக்கௌண்டிங் ப்ராசஸ் வந்து இப்படிதான் போகும் சரிங்களா. ஸோ கான்செப்ட் ஆக்சுவலா என்னன்னா ஸ்டேஷனரி ஃபுல்லா அசட், ஸோ அது வந்து இன்க்ரீஸ் ஆனது டெபிட்ல போடுவோம். ஓகே, எப்படி போடுவோம்? பேங்க் கேஷ் பே பண்ணி தான் ஸ்டேஷனரி பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். ஸோ அந்த எஃபர்ட்டை நம்ம இதுல காமிக்கணும். ஸ்டேஷனரி ரைஸ் ஆயிருக்குன்னா எப்படி ரைஸ் ஆயிருக்குது? கேஷ் கொடுத்து நம்ம ஸ்டேஷனரி வாங்கியிருக்கோம். ஸோ கேஷ் வந்து வெளியே போயிருக்கு 800 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம காமிக்கணும். டேட் வந்து 5/1/2022 ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் ஜனவரி 15ல வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டேஷனரி அண்ட் கிரெடிட் ஃப்ரம் 5 ஸ்டார் ஸ்டேஷனரி மார்க்கெட். ஸோ கிரெடிட்ல நம்ம வாங்கியிருக்கிறோம் 5 ஸ்டார் ஸ்டேஷனரி மார்க்கெட் இருந்து 1280 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். ஸோ இதுக்கு என்ட்ரி நம்ம எப்படி போடுவோம்? ஆ 5 ஸ்டார். இவர் ஆக்சுவலா யாரு? கிரெடிட்டார் சரிங்களா. ஸோ அதனால நம்ம கிரெடிட் சைடில் நம்ம வந்து பேலன்ஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஜேர்னல் என்ட்ரி எப்படி போடணும்னா ஸ்டேஷனரி அக்கௌண்ட் டெப்டார் டு 5 ஸ்டார் ஸ்டேஷனரி அக்கௌண்ட் சரிங்களா. இவர் வந்து கிரெடிட்டார்னு சொல்லிட்டு நம்ம கிரெடிட் சைடில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இது ஆக்சுவலாக அமௌண்ட் எவ்வளோ? 1280, 1280. இப்போ ஸ்டேஷனரி எந்த சைடில் இருக்குது? டெபிட் சைடில் இருக்குது. ஸோ ஸ்டேஷனரி லெஜர் போடுறப்போ இந்த எஃபர்ட்டை நம்ம டெபிட்ல காமிக்கணும் சரிங்களா. டெபிட்ல காமிக்கணும். என்ன நேம்ல நம்ம காமிப்போம்னா 5 ஸ்டார் ஸ்டேஷனரி அக்கௌண்ட். ஸோ அந்த கிரெடிட்டார் நேம்ல நம்ம காமிப்போம். ஸோ 5 ஸ்டார் ஸ்டேஷனரி அக்கௌண்ட் சொல்லிட்டு எவ்வளோ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1280 ரூபா வரும். டேட் வந்து நீங்க போட்டுக்கோங்க சரிங்களா. இன்னொரு ஒரு ஃபார்மேட் என்ன அப்படின்னா இந்த சைட்ல போடுறது ஃபுல்லாமே 2 சொல்லி நம்ம போடுவோம். அந்த சைட்ல போடுறது ஃபுல்லா பை நம்ம போடுவோம் சரிங்களா. ஓகே ஓகே. ஸோ இப்போ வேற ஏதாச்சும் என்ட்ரி இருக்கா? அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நீங்க க்ளோஸ் பண்றப்ப என்ன பண்ணணும்னா இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ கிரெடிட்ல நம்ம எதுவுமே போடல, டெபிட்ல தான் ஃபுல்லா நம்ம போட்டிருக்கோம். ஸோ டெபிட் சைடை ஃபுல்லா நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2560 வரும் சரிங்களா. ஸோ இங்கேயுமே டோட்டல் 2560 நீங்க போட்டுருணும். 2560 நீங்க போட்டுருணும் சரிங்களா. இப்போ நீங்க பேலன்ஸ் பண்றப்போ எங்கிட்ட டிஃபரன்ஸ் அதிகமா வருது? கிரெடிட் சைடில் டிஃபரன்ஸ் அதிகமா வருது சரிங்களா. ஸோ எவ்வளவு டிஃபரன்ஸ் வருது? 2560 மொத்தமே டிஃபரன்ஸ் வருது சரிங்களா. ஸோ 2560மே நீங்க வந்து க்ளோசிங் பேலன்ஸா நீங்க போட்டணும். பை பேலன்ஸ் கேரி டவுன். கேரி டவுன் மீன்ஸ் இந்த ஒவ்வொரு ஐட்டம்ஸுமே நம்ம டிஃபரன்ஸ் பண்ணி கேரி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ கேரி டவுன் வந்து எவ்வளோ? 2560 சரிங்களா. ஸோ 31/1/2022 2560க்கு நம்ம ஸ்டேஷனரி அக்கௌண்ட் பேலன்ஸ் காமிக்கிறது. இது வந்து க்ளோசிங் பேலன்ஸ். இது அடுத்த வருஷம் நம்ம என்ன பண்ணுவோம்? ஓப்பனிங்கா நம்ம காமிப்போம். எந்த சைடு காமிப்போம்? டெபிட் சைடில் காமிப்போம் ஓகேங்களா. ஸோ இது இங்கே கிரெடிட் சைடில் நீங்கள் க்ளோசிங் போட்டிங்கன்னா அடுத்த வருஷம் ஓப்பனிங் வந்து டெபிட் சைடில் நம்ம வந்து ஓப்பனிங் நம்ம காமிப்போம் சரிங்களா. இது பிராட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அந்த கான்செப்ட் நம்ம சொல்லலாம். இன்னொன்று ஸ்டேஷனரி வந்து அசட். ஸோ அதுக்கு வரக்கூடிய ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து டெபிட் சைடில் தான் நம்ம போடுறோம் சரிங்களா. ஸோ அடுத்த வருஷம் நீங்கள் போடுறப்போ இது வந்து 31/1/2022 க்ளோசிங். அடுத்த வருஷம் ஓப்பனிங் அப்படின்னா 1/1/2023 வரும். 1/2/2022 வரும். இது மந்த்ல ஒவ்வொரு மந்த்துக்கும் போடுறாங்க. ஸோ அப்போ அடுத்த மந்த் நீங்க போடுறப்போ 31/1ல முடியுது. அப்போ 1/2/23ல அங்க ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா. ஸோ அதான் போட்டிருக்காங்க 1/2/2000 சாரி 2022ல ஸ்டார்ட் ஆகும். 1/2/2022ல நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் 2560 நம்ம போட்டிருக்கோம். ஸோ இப்படிதான் நம்ம லெட்ஜர் அக்கௌண்ட் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுவோம். இன்னொன்னு இதுல இன்னொரு லெட்ஜர் அக்கௌண்ட்டும் போடலாம். இது ஆக்சுவலா ஸ்டேஷனரி அக்கௌண்ட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. என்ன லெட்ஜர் அக்கௌண்ட் போடலாம்?
ஆக்சுவலா எத்தனை லெஜர் போடலாம்னா 2 லெஜர் போடலாம். என்னென்ன லெஜர் போடலாம்? கரெக்ட் தான் ப்ரோ. பேங்க் வந்து போடுவோம். இன்னொன்னு 5 ஸ்டார் ஸ்டேஷனரி நம்ம போடுவோம். சரிங்களா? ஓகே. ஸோ அதையும் நம்ம பார்த்துடலாம். பேங்க் அக்கௌண்ட் சொல்லி நீங்க போடுறப்போ பேங்க்ங்கிறது என்னது? அசெட். ஸோ நம்ம டெபிட் சைடில் போடக்கூடிய ஐட்டம். சரிங்களா? ஸோ ஓப்பனிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் சைடில் போடுவோம். இன்க்ரீஸ் ஆகுதும் டெபிட் சைடில் போடுவோம். இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? ரிசிப்ட் உள்ள வந்துட்டே இருக்குது. ஸோ நமக்கு வந்து பேங்க் மூலமா கேஷ் மூலமா உள்ள ரிசிப்ட் வந்துட்டே இருக்குன்னா நம்ம டெபிட்ல போடுவோம். சரிங்களா? பேமெண்ட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா நம்ம வந்து கிரெடிட்ல போட்டு நம்ம டிக்ரீஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் க்ளோசிங் வந்து நம்ம கிரெடிட்ல போடுவோம். இங்க ஓப்பனிங் பத்தி எதுவுமே இல்லை. ஸோ ஓப்பனிங் 0 நம்ம அசியூம் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் பேங்க் வந்து உள்ள ஒரு 800 ரூபாய்க்கு வந்திருக்கு. நம்ம பேமெண்ட் பண்ணிருக்கோமா 800 ரூபாய்க்கு? பேமெண்ட் பண்ண எந்த சைட்ல போடுவோம்? கிரெடிட் சைட்ல போடுவோம். சரிங்களா? ஸோ இங்க நம்ம என்ட்ரி போடுறப்ப பை என்ன அக்கௌண்ட் நம்ம போடுவோம்? சூப்பர் ப்ரோ. ஸ்டேஷனரி அக்கௌண்ட் 800 ரூபா. சரிங்களா? ஸோ ஸ்டேஷனரி அக்கௌண்ட் சொல்லி இந்த 800 நம்ம வந்து கிரெடிட் சைடில் நம்ம போட்டுருவோம். சரிங்களா? ஏன் அப்படி போடுறோம்னா இதுக்கு ஆக்சுவலாக இதுக்கு என்ன என்ட்ரி நம்ம போட்டோம்? ஸ்டேஷனரி அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் சொல்லி நம்ம போட்டோம். ஸோ பேங்க் வந்து கிரெடிட் சைடில் இருக்கு. என்ட்ரி போடுறப்போ பேங்க் வந்து கிரெடிட் சைடில் இருந்துச்சு. ஸோ கிரெடிட் சைடில் நம்ம எஃபர்ட் காமிக்கிறோம். ஆப்போசிட் சைடில் என்ன இருந்துச்சு? ஸ்டேஷனரி அக்கௌண்ட் சொல்லி இருந்துச்சு. ஸோ ஸ்டேஷனரி அக்கௌண்ட்ங்கிற நேம் போட்டு 800 நம்ம போடணும். சரிங்களா? ஓகே. ஸோ பேங்க்ல வேற எந்த டிரான்சாக்ஷனுமே நடக்கல. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இங்க டோட்டல் நீங்க பண்ணிடலாம். ஸோ 800 இங்க வந்து பாத்தீங்கன்னா 800. ஸோ டிஃபரன்ஸ் வந்து எந்த சைடு காமிக்குது? டோட்டல் டிஃபரன்ஸுமே டெபிட் சைட்ல காமிக்குது. எவ்வளவு காமிக்குது? 800 ரூபா காமிக்குது. சரிங்களா? ஓகே. ஸோ 800 ரூபா காமிங்கிறப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வெறும் பேமெண்ட் மட்டும் தான் நடந்திருக்கு. க்ளோசிங் எப்பவுமே கிரெடிட்ல மட்டும் தான் வரும் கிடையாது. கிரெடிட்ல இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் க்ளோசிங் அர்த்தம். இந்த இடத்துல வந்து நெகட்டிவ் க்ளோசிங் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ பேங்க்ல வந்து ஓவர் டிராஃப்ட் நடந்திருக்கு. இப்போ பேங்க்ல எந்த அமௌண்ட்டுமே கிடையாது. 800 ரூபாய்க்கு நீங்க பேமெண்ட் பண்ணிருக்கீங்க. இன்னும் அப்படி பண்ணலாம் ஆக்சுவலா. பேங்க்ல அமௌண்ட் இல்லாட்டியுமே நம்ம வந்து பேமெண்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து ஆக்சுவலா என்னன்னா கரண்ட் அக்கௌண்ட் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா நம்ம கையில எவ்வளவு காசு இருக்கோ அவ்வளவுக்கு தான் நம்ம பேமெண்ட் பண்ண முடியும். கரண்ட் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸும் நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் மீன்ஸ் இப்போ 0 பேலன்ஸ் தான் இருக்குது. நம்ம பேமெண்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல என்னாச்சு? ஓகே, ஓகே. ஸோ ஸ்டேஷனரி அக்கௌண்ட் ஆக்சுவலா பேமெண்ட் வந்து 800 ரூபா நடந்திருக்குதா? ஸோ 800ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பேலன்ஸ். ஸோ இங்க நம்ம க்ளோசிங் பேலன்ஸ் வந்து எந்த ஏரியால வரும்னா டெபிட் சைடில் நமக்கு வரும். டு பேலன்ஸ் கேரி டவுன் சொல்லிட்டு இந்த 800 நம்ம போடுவோம். சரிங்களா? கிளியரா? இது அடுத்த வருஷம் வந்து ஓப்பனிங்கா நமக்கு வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு அக்கௌண்ட் என்ன போடலாம்? லெட்ஜர் அக்கௌண்ட். 5 ஸ்டார் ஸ்டேஷனரி அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ 5 ஸ்டார் ஸ்டேஷனரி மார்ட் அக்கௌண்ட் சொல்லிட்டு லெட்ஜர் ஓப்பன் பண்ணுவோம். இவர் ஆக்சுவலா யாரு? கிரெடிட்டர். அப்ப என்ன பேலன்ஸ் காமிக்கும்? லயபிலிட்டின்னு சொல்லி கிரெடிட் பேலன்ஸ் காமிக்கும். ஓகேங்களா? ஸோ ஓப்பனிங் வந்து நம்ம கிரெடிட்ல நம்ம போடுவோம். க்ளோசிங் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் நம்ம கிரெடிட்ல போடுவோம். கிரெடிட்டார் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்போ அதை நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் பண்றப்போ இன்க்ரீஸ் ஆகும். அவருக்கு வந்து பேயபிள் டு கிரெடிட்டார் நம்ம எவ்வளோலாம் பே பண்ண வேண்டி இருக்குதோ அந்த பேயபிள் பேலன்ஸ் வர்றப்ப நம்ம இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் க்ளோசிங் வந்து நம்ம வந்து டெபிட் சைடில் போடுவோம். அண்ட் டிக்ரீஸ் ஆகுறது எப்போ டிக்ரீஸ் ஆகும்? கிரெடிட்டார் பேலன்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டோம். ஒன்ஸ் நம்ம பேயபிள் அப்படின்னா நம்ம கிரெடிட்ல போட்டுட்டே வரும், இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரும். ஒன்ஸ் அந்த பேமெண்ட்டை பே பண்ணிட்டோம் அப்படின்னா அதை கேன்சல் பண்ணி டெபிட்ல போடுவோம். சரிங்களா? ஸோ வந்து பேமெண்ட் பண்றப்ப நம்ம டெபிட் சைடில் நம்ம போடுவோம். சரிங்களா? இங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா 5 ஸ்டார் மார்ட்டுக்கு வந்து ஓப்பனிங் எதுவுமே கொடுக்கல. சரிங்களா? ஓகே. 5 ஸ்டார் மார்ட்டுக்கு ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு? பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டேஷனரி 1280. இதுக்கு என்ன என்ட்ரி நம்ம போட்டிருப்போம்? ஸ்டேஷனரி அக்கௌண்ட் டெப்டார் டு 5 ஸ்டார் ஸ்டேஷனரி மார்ட் சொல்லி நம்ம போட்டிருப்போம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இவர்கிட்ட இருந்து நம்ம பேயபிள் இவருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய இருக்குது. ஸோ பேயபிள் அப்படின்னா கிரெடிட்டார் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ நம்ம கிரெடிட் சைடில் நம்ம போடுவோம். கிரெடிட் சைடில் போடுறப்ப என்னன்னு சொல்லி நம்ம போடுவோம்? பை ஸ்டேஷனரி அக்கௌண்ட். ஓகேமா? எவ்வளோ அமௌண்ட்டு? 1280 ரூபா. ஓகேங்களா? ஸோ 1280 சொல்லி நம்ம போடுவோம். இப்போ நீங்க வந்து க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இது டோட்டல் பண்றப்போ 1280 நீங்க போடுறீங்க. இந்த சைடும் அதே 1280 நீங்க போடணும். சரிங்களா? போட்டுட்டு இப்போ வந்து பேலன்ஸ் வந்து உங்களுக்கு எந்த சைட்ல வந்து மிஸ் மேட்ச் ஆகுது? டெபிட் சைட்ல மிஸ் மேட்ச் ஆகுது. எவ்வளவு மிஸ் மேட்ச் ஆகுது? 1280 ரூபா நமக்கு டிஃபரன்ஸ் வருது. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம க்ளோசிங் சொல்லிட்டு நம்ம டெபிட்ல போட்டுருவோம். என்னாச்சு வரும்?
1280 ரூபா நம்ம வந்து டெபிட் சைட்ல போட்டுருவோம். சரிங்களா? போட்டுட்டு இது அடுத்த வருஷம் வந்து கேரி இது பிராட் டவுன் பண்றப்போ நம்ம வந்து டெபிட் சைட்ல போட்டு நம்ம பிராட் டவுன் பண்ணுவோம். ஓகே. ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 1 வந்து பேசிக் லெவல் சம் தான். ஓகே. இல்லஸ்ட்ரேஷன் 2ல தான் நிறைய இருக்குது ஆக்சுவலா. இல்லஸ்ட்ரேஷன் 2ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் போட்டுட்டு நம்ம லெஜர் போடுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரிப்பேர் த லெஜர் அக்கௌண்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ட்ரான்சாக்ஷன் த புக்ஸ் ஆஃப் யூ ட்ரேடர். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெஜர் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு இதுக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் பேலன்ஸ் ஆன் ஜனவரி 1, 2022 அப்படின்னா இட்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ். ஓகேவா? ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து எல்லா லெஜர் அக்கௌண்ட்டுக்கும் ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே நம்ம எழுதி வச்சுக்குவோம். அதான் கொடுத்துருக்காங்களா? ஸோ 8000 வந்து டெபிட் சைடில் வந்து ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. கேஷ் அட் பேங்க் வந்து 25,000 கொடுத்துருக்காங்க. இன்வென்ட்ரி ஆஃப் கூட்ஸ் வந்து 20,000 கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாக் ஓகேங்களா? ஸோ ஸ்டாக் அதாவது இது வந்து ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 20,000 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து இயர் ஸ்டார்டிங்ல உள்ள ஸ்டாக்னா ஓப்பனிங் ஸ்டாக்னு சொல்லி 20,000 நம்ம எடுத்துக்கோம். அப்புறம் பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டெபிட் பேலன்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் 10,000 கொடுத்துருக்காங்க. ட்ரேட் ரிசீவபிள்ல 2 பார்ட்டி நேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ட்ரேட் ரிசீவபிள்னா இவங்க யாரு? ரிசீவபிள்ஸ்னா இவங்க வந்து டெப்டாரா கிரெடிட்டாரா? டெப்டார். ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போ டெப்டார்ல வந்து விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000 வந்து டெபிட் பேலன்ஸ்ல காமிக்கும். மதுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000 டெபிட் பேலன்ஸ்ல காமிக்கும். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி கிரெடிட் பேலன்ஸ் ஓப்பனிங் கிரெடிட் பேலன்ஸ் வந்து ட்ரேட் பேயபிள்ஸ்னா பேயபிள் டு யாருக்கு? டெப்டாரா கிரெடிட்டாரா? கிரெடிட்டார். ஓகேங்களா? ஸோ ஆனந்துக்கு வந்து 5000 நம்ம கொடுக்க வேண்டிய இருக்குது. கபிலுக்கு வந்து 7000 கொடுக்க வேண்டிய இருக்குது. அதுக்கப்புறம் கேபிட்டல் ஓனருக்கு 55,000 கொடுக்க வேண்டியது. கேபிட்டல்னாலே அதான் பிசினஸ் வேற ஓனர் வேற. ஸோ 55,000 இருக்குன்னா நம்ம வந்து 55,000 ஓனருக்கு 55,000 பிசினஸ் வந்து கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்குவோம். சரிங்களா? ஓகே. ஃபாலோயிங் ஆர் ஃபர்தர் டிரான்சாக்ஷன் இந்த மந்த் ஆஃப் ஜனவரி 2022 உள்ள டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபுல்லாக நம்ம போடுவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் லெஜருக்குள்ள வரலாம். ஃபாலோயிங் வந்து ஓகே ஜனவரி 1ல வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் கூட்ஸ் ஒர்த் ₹5,000 பேயபிள் அட் லேட்டர் டேட் ஃபார் கேஷ் லெஸ் 20% ட்ரேட் டிஸ்கவுண்ட் அண்ட் 5% கேஷ் டிஸ்கவுண்ட். சரிங்களா? ஸோ 20% ட்ரேட் டிஸ்கவுண்ட்னா இது நம்ம வந்து என்ன பண்ணோம்னா அந்த பர்ச்சேஸ் ப்ரைஸ்லேயே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? கேஷ் டிஸ்கவுண்ட்ல நம்ம பண்ணியிருக்கோம்னா இதுதான் நம்ம எக்ஸ்பெண்டிச்சரா காமிப்போம். டிஸ்கவுண்ட் அளவோட நம்ம காமிப்போம். இந்த ட்ரேட் டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்கமா எக்ஸ்பெண்டிச்சர் அதை நம்ம ட்ரீட் பண்ண வேண்டாம். இது டேரக்டா என்ன பண்ணா இந்த பிரைஸ்லேயே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் ட்ரேட் டிஸ்கவுண்ட். ஏன்னா ட்ரேட் டிஸ்கவுண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எப்படி சொல்லணும்னா நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் நமக்கு வந்து ட்ரேட் டிஸ்கவுண்ட் கிடைக்குன்னா நமக்கு அமௌண்ட் பே பண்ற அமௌண்ட்ல நமக்கு எந்த இன்கமுமே வராது. நமக்கு வந்து அந்த கூட்ஸ்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? இப்போ 10 கூட்ஸ் வாங்குறோம் 5000 ரூபாய்க்கு 10 கூட்ஸ் வாங்குறோம்னா 10 கூட்ஸோட பிரைஸ் வந்து 5,000. பட் நம்ம வந்து ட்ரேட் டிஸ்கவுண்ட்னா கூட எக்ஸ்ட்ரா ஒரு கூட்ஸ் வந்து தருவாங்க. ஸோ அதான் ட்ரேட் டிஸ்கவுண்ட். சரிங்களா? அது நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த பர்ச்சேஸ் கூட்ஸ்ல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். ஏன்னா கூட்ஸ்ல தானே அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு கூட்ஸ் தராங்க. 10 கூட்ஸ் வாங்கக்கூடிய இடத்துல 11 தராங்க அப்படின்னா அந்த கூட்ஸ்ல தான் நமக்கு தராங்க. ஸோ அந்த பர்ச்சேஸ் அக்கௌண்ட்லேயே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம் அந்த 5,000. ஓகேங்களா? கேஷ்ல இல்லை டிஸ்கவுண்ட்லாம் நம்ம வந்து எக்ஸ்பெண்டிச்சரா இன்கம் நம்ம காமிக்க வேண்டாம். சரிங்களா? பட் கேஷ் டிஸ்கவுண்ட் அப்படின்னா இப்போ 5,000 பே பண்ண வேண்டிய இடத்துல 5% டிஸ்கவுண்ட்னா எவ்வளோ வரும்? 250 வரும். 250 வந்து நமக்கு கேஷ் டிஸ்கவுண்ட் 5,000 பே பண்ண இடத்துல 4,750 தான் நம்ம பே பண்றோம். அப்போ 250 வந்து நமக்கு என்னது? டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. ஓகேங்களா? டிஸ்கவுண்ட் வந்து நமக்கு ரிசீவ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல டிஸ்கவுண்ட் வந்து ரிசீவ் ஆகுதுன்னா இது வந்து என்னது? இன்கமா எக்ஸ்பெண்டிச்சரா? என்ன ப்ரோ? இன்கம் தான். ஓகேங்களா? ஸோ இன்கமா நம்ம ட்ரீட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு என்ட்ரி ஆக்சுவலா என்ன போடுவோம்? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டார் ஒரு நிமிஷம் டு இது ஆக்சுவலா பேயபிள் அட் லேட்டர் டேட். லேட்டர் டேட் அப்படின்னா நம்ம கேஷா பே பண்ணல கிரெடிட்டர் அக்கௌண்ட் நம்ம போடுவோம். சரிங்களா? ஸோ டூ இது யார்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணதா கொடுக்கல. ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போ டூ கிரெடிட்டார் டு
டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. ஓகேண்ணா. டிஸ்கவுண்ட் ரிசீட்டை நம்ம எதுக்கு கிரெடிட்ல போட்டிருக்கோம்? அது இன்கம்ங்கிறனால கிரெடிட் சைடு நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போடுறப்போ நம்ம என்ன அமௌண்ட் போடுவோம்? 5000. ட்ரேட் டிஸ்கவுண்ட் ரெடியூஸ் பண்ணிட்டு ரிமைனிங் அமௌண்ட் தான் நம்ம போடுவோம். சரிங்களா? ஸோ 5000ல 20% எவ்வளோ வரும்? 20% ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 20% போடுறப்போ 1000 நமக்கு வரும். சரிங்களா? ஸோ அப்படிங்கிறப்போ ரிமைனிங் 4000 தான் நம்ம வந்து இன்வாய்ஸ் ப்ரைஸா. இதான் நம்ம வந்து பர்ச்சேஸ்ல நம்ம காமிப்போம். ஸோ 4000 நீங்க போட்டுறீங்க. ஓகே. ஸோ கேஷ் டிஸ்கவுண்ட் வந்து 5% வருது அப்படின்னா நம்ம இந்த மொத்த அமௌண்ட் தான் நம்ம போடுவோம். ஸோ இதுல வந்து 5000ல 5% கேஷ் டிஸ்கவுண்ட்னா எவ்வளோ வரும்? 250 வரும். சரிங்களா? ஸோ 250 வந்து நமக்கு இன்கம்மா நமக்கு ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ 250 போக ரிமைனிங் கிரெடிட்டாருக்கு பே பண்ண வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ? 3750. ஸோ 3750 நம்ம இங்க போடுவோம். ஓகேவா? ஸோ இதான் ஆக்சுவலி என்ட்ரி. இது எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு நிமிஷம். ஓகே. எழுதுங்க. பேட் டெப்ட்ஸ் வந்தா ப்ரோ? பேட் டெப்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஆக்சுவலா அது என்ட்ரியில மேக்ஸிமம் காமிக்க மாட்டோம். என்ட்ரியில காமிக்காம டேரக்டா வந்து என்ன பண்ணுவோம்னா பிஎன்எல் அக்கௌண்ட்ல வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவோம். பிஎன்எல் அதை எக்ஸ்பெண்டிச்சரா ஸோ வராதுன்னு சொல்லிட்டு நம்ம டெபிட் பிஎன்எல் அக்கௌண்ட்ல எக்ஸ்பெண்டிச்சர்ல காமிச்சிருவோம். அதுக்கப்புறம் டெப்டார் பேலன்ஸ் வந்து 250 வந்து ரெடியூஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ அப்படி நடக்கும். ஸோ பேட் டெப்ட்ஸோட என்ட்ரி நீங்க ஆக்சுவலா என்ட்ரி போடணும் அப்படின்னா பேட் டெப்ட்ஸ்ங்கிறது என்னது? நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேங்களா? இதனால வந்து டெப்டார் பேலன்ஸ் என்ன ஆகும்? குறையும். சரிங்களா? டெப்டார் பேலன்ஸ் கூடுனுச்சுன்னா டெபிட்ல போடும், குறைஞ்சுன்னா கிரெடிட்ல போடும். பேட் டெப்ட்ஸ்ங்கிறது எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறப்ப எந்த சைடு போடுவோம்? பேட் டெப்ட்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர்ங்கிறப்ப எந்த சைடு போடுவோம்? டெபிட் சைடில் போடுவோம். சரிங்களா? ஸோ இப்படிதான் என்ட்ரி வரும். பேட் டெப்ட்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு டெட்டார்ஸ் அக்கௌண்ட் சொல்லி நம்ம போடுவோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து ஜனவரி 4ல received 1980 from Vijay and allowed him 20 as discount. ஸோ 1980 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்கிட்ட இருந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். 20 ரூபா நம்ம டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த இடத்துல விஜய் வந்து யாரு? ட்ரேட் ரிசீவபிள், அதாவது டெட்டார். ஸோ டெட்டார் கிட்ட வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 1980 ரூபா நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். 20 ரூபா நம்ம டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்கோம். இதுக்கு என்ட்ரி ஆக்சுவலாக என்ன வரும்? ஓகே ஓகே. இந்த இடத்துல இவர்கிட்ட இருந்து வர வேண்டிய அமௌண்ட்ல 20 ரூபா டிஸ்கவுண்ட்டை நாம அலோவ் பண்ணியிருக்கோம். ஸோ அலோவ் பண்ணியிருக்கோம்னா இது நம்ம 2000 ரூபா வர வேண்டியதுல 1980 தான் வந்திருக்குன்னா 20 ரூபா நமக்கு லாஸ் தானே. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம அதை லாஸா கன்சிடர் பண்ணி டெபிட் சைடில் போட்டுருவோம். சரிங்களா? ஸோ இப்போ ஆக்சுவலா இதுல வந்து எப்படி என்ட்ரி எப்படி போடுவோம்னா கேஷ் வந்து உள்ள வருது. ஓகேங்களா? ஸோ
கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு விஜய் அக்கௌண்ட். விஜய் அக்கௌண்ட் விஜய்ங்கிறது யாரு? டெப்டார். சரிங்களா? ஸோ டெப்டார்னு சொல்லி நம்ம எவ்வளோ காமிச்சிட்டு இருந்தோம்னா 2000 நம்ம காமிச்சிட்டு இருந்தோம். இப்போ என்ன ஆகுது? அவர் தந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஃபுல் செட்டில்மெண்ட்டாக தந்துட்டாரு. ஸோ 2000 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி எந்த சைடு போடுவோம்? கிரெடிட் சைடில் போடுவோம். சரிங்களா? ஸோ கிரெடிட் சைடில் போடுறப்போ அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய 2000 இப்போ செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ கிரெடிட் சைடில் போட்டாச்சு. சரிங்களா? இப்போ டிஸ்கவுண்ட் அலோடு அக்கௌண்ட் டெப்டார் இது வந்து டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணிருக்கோம். இட்ஸ் அன் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ டெபிட் சைடில் நீங்கள் எவ்வளோ போடுங்க? 20 நீங்கள் போடுங்க. கேஷ் நம்ம ஆக்சுவலாக எவ்வளோ தான் நெட்டாக வாங்கியிருக்கிறோம்? 1980 தான் வாங்கியிருக்கோம். சரிங்களா? ஸோ 1980 வந்து நீங்கள் டெபிட் சைடில் போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ இதான் என்ட்ரி ஆக்சுவலாக. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஜனவரி 8ல வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பிளான் ஃப்ரம் முகேஷ் rupees 5000 and paid 100 as cartage for bringing the plan to the factory and another 200 as installation charges. ஸோ இப்போ நீங்கள் ஆக்சுவலாக என்ன யோசிப்பீங்கன்னா பிளான்ட் நம்ம 5000 வாங்கிருக்கோம். ஸோ பிளான்ட் அக்கௌண்ட் நம்ம போட்டுருவோம். இது வந்து கார்டேஜ் ஃபார் பிரிங்கிங் த பிளான்ட் ஆஃப் த மிஷினரி டு ஃபேக்டரி வந்து பார்த்தா எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லிட்டு கார்டேஜ் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் சொல்லிட்டு டெபிட்ல காமிக்க கூடாது. இது ஆக்சுவலாக எக்ஸ்பெண்டிச்சர் தான். பட் இது என்ன டைப் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர்? கேபிட்டல் நேச்சரா இல்லை ரெவன்யூ நேச்சரா? ரெவன்யூ இல்லை ப்ரோ, கேபிட்டல் நேச்சர். ஆக்சுவலாக என்னன்னா நம்ம அன்னைக்கு பார்த்தோம் ஆக்சுவலாக கிளாஸ்ல. ஓகேங்களா? ஸோ ஃபேக்ட்ரி இது வந்து ஃபேக்ட்ரி கேட்டு. சரிங்களா? ஸோ அந்த மிஷினை நீங்கள் ரெடி டு யூஸுக்கு கொண்டு வரத வரைக்கும் என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர்லாம் போடுறோமோ அது எல்லாமே கேபிட்டலைஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? அந்த மிஷினை நீங்கள் வந்து ரெடி டு யூஸுக்கு கொண்டு வரத வரைக்கும் ரெடி டு யூஸுக்கு ஒன்ஸ் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அது 10 வருஷத்துக்கு உழைக்கும். அப்படித்தானே? ஸோ 10 வருஷத்துக்கு உழைக்கிறதுக்காண்டி இவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறோம்னா இட்ஸ் அ லாங் டைம் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ பெரிய லெவலில் நம்ம பண்ணுறோம். ஸோ அதுக்காண்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிஷினை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. ஒரு 10 எவ்வளோ இதில் உள்ள எக்ஸாம்பிளே பார்ப்போம். இல்லை ஆக்சுவலாக என்ன எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? 5000 நம்ம வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ 5000 இதுவும் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ அந்த அந்த மிஷினுக்கு வந்து கார்டேஜ் ஃபார் பிரிங்கிங் த பிளான் டு த ஃபேக்டரி 100 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு 100 செலவு பண்ணுறோம். சரிங்களா? ஸோ ஃபேக்டரி கேட் உள்ளே கொண்டு வரது வரைக்கும் இந்த 100 நம்ம செலவு பண்ணுறோம். இது ரெடி டு யூஸுக்கு கொண்டு வரதுக்காண்டி உள்ள செலவு தான். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன பண்ணும்? பிளான்ட் அந்த அசட் அக்கௌண்ட்டை ரைஸ் பண்ணி விடும். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்ல நம்ம ஆட் பண்ணி விட வேண்டியது. சரிங்களா? அதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் 200 நம்ம பே பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இன்ஸ்டால் பண்ணாதான் அது ரெடி டு யூஸுக்கு நம்ம பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபவுண்டேஷன் எல்லாமே போட்டு அதில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறாங்க. அந்த மிஷினை வந்து இன்ஸ்டால் பண்ணுறாங்க. ஸோ அந்த இன்ஸ்டால் பண்ணாதான் ரெடி டு யூஸுக்கு கொண்டு வர முடியும். இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் எவ்வளோ நடந்திருக்குது? 200 நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ பிளான்ட்டோட நம்ம என்ன பண்ணுவோம்? ஆடப் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ பிளான்ட்டோட ஆடப் பண்ண வேண்டிய ஐட்டம்ஸ் எதெல்லாம்? 5000, 100 அதுக்கப்புறம் இந்த 200. ஸோ 5000 ப்ளஸ் 100 ப்ளஸ் 200. ஸோ டோட்டலாக நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா 5300 வந்து பிளான்ட் அக்கௌண்ட் அசட் சைடில் நம்ம பிளான்ட் அக்கௌண்ட்ல 5300 நம்ம காமிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம என்ட்ரி என்ன போடுவோம் அப்படின்னா பிளான்ட் அக்கௌண்ட் டெப்டார் 5300 டு கேஷுக்கு வாங்கியிருக்கோமா கிரெடிட்டுக்கு வாங்கியிருக்கோமா? ஸோ அதை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. முகேஷ் கிட்ட இருந்து வாங்கியிருக்கதா நம்ம கொடுத்துருக்காங்க. முகேஷ்ங்கிறதுக்கு ஏதாச்சும் ஒன்று இருக்குதா? அப்போ நம்ம புதுசாக தான் நம்ம இப்போ கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே. ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் பெய்டு 100 ஓகே. பிளான் ஆஃப் த ஃபேக்டரி 200 இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ். ஒரு நிமிஷம் இருங்க. முகேஷ்ங்கிற அக்கௌண்ட்டே அவங்க போடல ஆக்சுவலாக.
ஆ முகேஷ் கிட்ட இருந்தா நம்ம வாங்கியிருக்கிறோம். பட் வந்து ஓகே, ஓகே, ஓகே ப்ரோ. ஓகே, ஓகே. ஸோ முகேஷ் கிட்ட இருந்து 5000 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருக்கோம் சரிங்களா. பட் என்னன்னா ரூ. 100 பே பண்ணியாச்சு, கேஷா பே பண்ணியாச்சு. அண்ட் இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸுக்கும் என்ன பண்ணிருக்காங்க, ரூ. 200 பே பண்ணியாச்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 100 பிளஸ் 200 கேஷ் வெளியே போயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த 5000 வந்து பாத்தீங்கன்னா இதுல முகேஷ் கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே தவிர பேமெண்ட் நடந்ததா கொடுத்துருக்காங்களா இல்ல. அப்போ முகேஷ் கிட்ட இருந்து நம்ம கிரெடிட்டுக்கு வாங்கினதா நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா. ஸோ 5000 வந்து எந்த ஐட்டம்ல நம்ம காமிப்போம்னா முகேஷ்ங்கிற ஐட்டம்ல கிரெடிட்டாரா நம்ம காமிப்போம் சரிங்களா. ஸோ நீங்க வந்து போடுறப்போ பிளான்ட் அக்கௌண்ட் வந்து 5300 ஓகேங்களா. இதுல கேஷா ரிசீவ் ஆனது வந்து எவ்வளோ 300 சரிங்களா. ஸோ 300 அந்த இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜஸ் 300 வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணி நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ 300 வந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா கேஷ்ன்னு சொல்லிட்டு கிரெடிட்டை நீங்க போடணும், பிகாஸ் கேஷ் கோஸ் அவுட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முகேஷ் வந்து கிரெடிட்டார், அமௌண்ட் பேயபிள் டு கிரெடிட்டார்னு சொல்லிட்டு நம்ம இதை கிரெடிட் சைடில் நம்ம 5000 நம்ம போட்டுருவோம் சரிங்களா. இதான் ஆக்சுவல் என்ட்ரி. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சோல்டு கூட்ஸ் டு ரஹீம் ஆன் கிரெடிட்டர். ரஹீமுக்கு வந்து நம்ம கிரெடிட்டுக்கு வந்து சேல் பண்ணியிருக்கோம். ரஹீம் பாய் 600க்கு கிரெடிட்டுக்கு நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ கிரெடிட்டுக்கு நம்ம பண்ணியிருக்கோம்னா இதுக்கு ஆக்சுவலாக என்ன என்ட்ரி வரும்? சேல்ஸ் அக்கௌண்ட் சரிங்களா. ஸோ அவ்வளோதான். ரஹீம் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். எவ்வளோ அமௌண்ட் ஆக்சுவலா 600 ஓகேங்களா. ஓகே. இப்போ அடுத்தது வந்து பார்த்தா சோல்டு கூட்ஸ் டு ராம் ஃபார் கேஷுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ கேஷுக்கு பண்ணியிருக்கோம்னா இதுக்கு என்ன என்ட்ரி வரும்? சோல்டு கூட்ஸ் டு ராம் ஃபார் கேஷுக்கு வந்து 1000 ரூபாய்க்கு பண்ணியிருக்கோம். ஸோ என்ன என்ட்ரி வரும்? என்ன ப்ரோ? இங்கே ஒரு என்ட்ரி இருக்கு. ஓகே ஓகே சரி ஓகே, இது நம்ம பார்த்துருவோமே. இது பார்த்துட்டு நம்ம அதுக்குள்ள போவோம் சரிங்களா. ஸோ ராமுக்கு வந்து நம்ம வந்து கேஷுக்கு சேல் பண்ணியிருக்கோம் 1000 ரூபாய்க்கு. ஸோ இதுக்கு என்ன என்ட்ரி வரும்? கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் சொல்லி வரும் சரிங்களா. அக்கௌண்ட் டெப்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க? 1000 ரூபா. ஓகே. ஸோ இப்போ இது 15th என்ட்ரி பார்ப்போம். ரஹீம் பிகேம் இன்ஸ்டால்மெண்ட், அதாவது நம்ம 600 ரூபாய்க்கு கிரெடிட்டுக்கு நம்ம சேல் பண்ணியிருக்கோம். இப்போ இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னா அவனால பே பண்ண முடியும்னு அர்த்தம் சரிங்களா. அவ்வளோதான், அவன்கிட்ட வந்து இனிமேல் அமௌண்ட் வரவே வராது. அண்ட் குட் பே ஒன்லி 50 பைசே இன் இயர் ருபி. 50 பைசே இன் இயர் ருப்பினா ரூபால 50 பைசா அப்படின்னா இது எத்தனை பெர்சன்டேஜ் வரும்? 50% வரும். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. 50 பைசே இன் இயர் ருப்பினா 50 பைசா அப்படிங்கிறதப்போ 50% நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா. ஸோ அந்த அமௌண்ட்ல அவன் ஜஸ்ட் 50% மட்டும் தான் பே பண்றான். ஸோ ரிமைனிங் வந்து அவன் பே பண்ண முடியாது. ஸோ ஆக்சுவலா அவனோட அக்கௌண்ட்ல 600 ரூபா வர வேண்டியன்னு சொல்லி எழுதியிருக்கிறோம். இப்போ மொத்தமா இன்ஸ்டால்மெண்ட் ஆயிட்டோம்னா மொத்த அமௌண்ட்டுமே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடும். ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு நமக்கு வந்தது எவ்வளோ? 50% தான் வந்திருக்குது. அப்போ 300 ரூபா மட்டும் நமக்கு வந்திருக்கு. ரிமைனிங் 300 வந்து பார்த்தீங்கன்னா அதான் பேட் டெப்ட் ஓகேங்களா. ஸோ நீங்க அந்த என்ட்ரி கேட்டீங்களா? ஸோ பேட் டெப்ட் என்ட்ரி இப்போ தான் வருது ஆக்சுவலா. இப்போ என்னன்னா ரஹீம் வந்து நமக்கு எவ்வளவு தர வேண்டியிருக்குது? 600 ரூபா தர வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு அவன் அக்கௌண்ட் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணுவோம், டெபிட் சைடில் நம்ம போட்டு வச்சிருந்தோம் சரிங்களா. இப்போ அவன்கிட்ட ஃபுல் செட்டில்மெண்ட் அவனால தர முடியலன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி விட்டுட்டோம். ஸோ ஃபுல் செட்டில்மெண்ட் ஆயிடுச்சுன்னா இதை அப்படியே கேன்சல் பண்ணி நம்ம கிரெடிட்ல போட்டுருவோம் சரிங்களா. இப்போ இந்த 600ல 300 தான் நமக்கு தந்திருக்கான். ஸோ கேஷ் மூலமா 300 உள்ள வந்திருக்கு. ஸோ இதை நம்ம டெபிட்ல போடுவோம் சரிங்களா. ரிமைனிங் 300 வந்து பார்த்தீங்கன்னா அவன் தர முடியாது, அவ்வளோதான் முடிஞ்சு. அப்படிங்கிறப்ப இதை நம்ம பேட் டெப்டா ட்ரீட் பண்ணி, பேட் டெப்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசினஸுக்கு வந்து பேட் டெப்ட் வந்து என்னது, எக்ஸ்பெண்டிச்சரா இன்கமா? எக்ஸ்பெண்டிச்சர் சரிங்களா. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர்ங்கிறப்ப நம்ம என்ன சைடு போடுவோம்? டெபிட் சைடில் போடுவோம். ஸோ ஆக்சுவலாக இதான் என்ட்ரி. கேஷ் அக்கௌண்ட் டெட்டார், பேட் டெப்ட்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ரஹீம் அக்கௌண்ட் சொல்லி நம்ம போடுவோம்.
ரஹீம்ல வந்து பார்த்தா ஆல்ரெடி டெபிட்ல 600 இருந்துச்சுதா, இப்போ மொத்தமா 600 நம்ம கேன்சல் பண்றோம். கேஷ் வந்து உள்ள 50% தான், அதாவது 300 ரூபா உள்ள வந்திருக்கு. ஸோ ரிமைனிங் 300 வந்து பார்த்தா இது வந்து பேட் டெப்ட்ஸ். ஸோ பிசினஸ்க்கு இது வராது அப்படிங்கிறப்ப இட்ஸ் லாஸ் சொல்லி நம்ம டெபிட் சைடில் நம்ம போட்டுருவோம். ஓகேங்களா? 9:05 9 ஹாலுக்கு தானே அடுத்த கிளாஸ் இருக்கும். சரி, ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ இந்த இவங்க கொடுத்த ஒவ்வொரு இதுக்கும் லெட்ஜர் நீங்க ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ லெட்ஜர் எப்படி போடணும்னா ஒவ்வொன்றா போடாம மொத்தமா நீங்க ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ கேஷ் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு ஹாஃப் பேஜ் நீங்க ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். ஹாஃப் பேஜ்லாம் வேண்டாம், ஒரு 1/4 quarter ஆஃப் தி பேஜ் போதும். சரிங்களா? ஸோ 1/4 பேஜ் போதும். ஸோ கேஷ் அக்கௌண்ட் நீங்க ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்க ஓப்பனிங் பேலன்ஸ் நீங்க கொடுத்துருக்காங்களா, ஸோ அதை நீங்க போட்டு வச்சு நீங்க ஓப்பன் பண்ணிடணும். சரிங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து என்ன அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க, கேஷ் அட் பேங்க். ஸோ பேங்க் அக்கௌண்ட் சொல்லி நீங்க ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் சொல்லிட்டு இதுக்கு ஒரு 1/4 பேஜ் ஓப்பனிங் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 25,000 கொடுத்துருக்காங்க. ஸோ 25,000 போட்டு நீங்க ஓப்பன் பண்ணி வச்சிடணும். சரிங்களா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஆக்சுவலா என்ன அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க, இன்வென்ட்ரி ஆஃப் கூட்ஸ் ஸ்டாக் அக்கௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாக் அக்கௌண்ட்டுமே டெபிட் சைடில் காமிக்கக்கூடியது. சரிங்களா? ஸோ ஸ்டாக் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 1/4 பேஜ் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு டெபிட் சைடில் இந்த 20,000 நீங்க போட்டு வச்சிடணும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க, பில்டிங் அக்கௌண்ட் 10,000 கொடுத்துருக்காங்க. ஸோ பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் சைடில் நம்ம லெஜர் போடுவோம். சரிங்களா? ஸோ பில்டிங் அக்கௌண்ட் சொல்லிட்டு நீங்கள் லெஜர் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் டெபிட் சைடு நீங்கள் போட்டுரும். அந்த காலம்லாம் போட்டு நீங்கள் காலம் ஆக்சுவலாக அந்த அக்கௌண்ட்ஸ் நோட்டில் உங்களுக்கு அந்த காலம் இருக்கும். சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணணும்னா போத் பேஜ் இருக்கலாம், நடுவில் நீங்கள் எழுதணும். ஆக்சுவலாக எப்படின்னா உங்களுக்கு பேஜ் இப்படி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பேஜில் நீங்கள் வந்து லெஜர் அக்கௌண்ட் போட்டிருப்போம், கேஷ் அக்கௌண்ட் சொல்லிட்டு சென்டரில் நீங்கள் போட்டுடணும். இந்த சைடு ஃபுல்லாக உங்களுக்கு டெபிட் அண்ட் கிரெடிட் அவங்க ஆல்ரெடி அந்த நோட்டில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே டெபிட் போடுவீங்க, இங்கே நீங்கள் கிரெடிட் போடுவீங்க. ஸோ இங்கே உள்ளது ஃபுல்லாக டெபிட் சைடில் நீங்கள் ஒரு பேஜ் ஃபர்ஸ்ட் பேஜில் நீங்கள் எழுதணும். ரெண்டாவது அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைடு ஃபுல்லாக நீங்கள் அடுத்த பேஜில் எழுதணும். சரிங்களா? ஸோ இப்படி நீங்கள் போட்டு எழுதணும். ஆக்சுவலாக லெஜர் அக்கௌண்ட்டுக்கு ஒரே பேஜில் நம்ம போட வேண்டாம், 2 பேஜை நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு, ஓகேங்களா? ஸோ பட்டர்ஃப்ளை மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ டெபிட் சைடில் ஃபுல்லாக ஒரு விங்கில் ஃபுல்லாக டெபிட் சைடு நீங்கள் போட்டு நீங்கள் அதுக்குள்ள என்ட்ரி போட்டணும். இன்னொரு சைடு இன்னொரு அடுத்த பேஜில் வந்து கிரெடிட் சைடு சொல்லி போட்டு நீங்கள் அது ஃபுல்லாக நீங்கள் போட்டணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரி எல்லா அக்கௌண்ட்டுக்குமே நீங்கள் என்ன பண்ணால், இப்போ விஜய் அக்கௌண்ட்டுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் டெபிட் சைடு காமிக்கக்கூடியது. ஸோ டெபிட் சைடில் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு ஹாஃப் ஆஃப் இது 1/4 பேஜ் வந்து நீங்கள் கேப் விட்டு வச்சுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் மது அக்கௌண்ட், ஆனந்த் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும்னா நோட்டில் ஓப்பன் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம சைமல்டேனியஸா அந்தந்த என்ட்ரி போட்டலாம். ஒவ்வொரு என்ட்ரியா போட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், ரொம்ப டைம் எடுக்கும். சரிங்களா? மொத்தமா நீங்க வந்து ஓப்பன் பண்ணி வச்சிடணும். ஒவ்வொரு என்ட்ரியா பாக்குறப்போ அது கரஸ்பாண்டிங் சைட்ல நம்ம போஸ்டிங் பண்ணிட்டே வரலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா என்ன என்ட்ரி இருக்கு நம்ம போட்டிருக்கோம், இதான என்ட்ரி. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா என்ன என்ட்ரி போட்டிருக்கோம், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கிரெடிட்டார் அக்கௌண்ட் டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் லெஜர்ல 4,000 எங்க இருக்குது, டெபிட் சைட்ல இருக்குது. ஸோ பர்ச்சேஸ் லெஜர் போடுறப்போ இந்த 4,000 எஃபர்ட்டை டெபிட் சைட்ல காமிப்போம். எப்படி காமிப்போம்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் சொல்லி நீங்க லெஜர் ஓபன் பண்றப்போ டெபிட் சைட்ல இதுக்கு ஆப்போசிட், அதாவது பர்ச்சேஸ்ங்கிறது டெபிட் சைட்ல இருக்குது. ஸோ நம்ம வந்து எஃபர்ட் காமிக்கிறப்போ ஆப்போசிட்ல என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ அதை நம்ம எஃபர்ட் காமிப்போம். சரிங்களா? ஸோ பர்ச்சேஸ் நீங்க போடுறப்போ டூ கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் எவ்வளோ, 3,750. அதுக்கப்புறம் டூ டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அக்கௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்டு, 250. ஸோ பர்ச்சேஸ் லெஜரில் நீங்கள் எப்படி போட்டுருங்க. அதுக்கப்புறம் கிரெடிட்டார் லெஜர் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். சரிங்களா? ஸோ கிரெடிட்டார் லெஜர் நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்போ கிரெடிட்டார் லெஜர் கிரெடிட் சைடில் எவ்வளோ இருக்குது, 3,750 இருக்குது. ஸோ இந்த எஃபர்ட்டை நீங்கள் எங்கே காமிப்பீங்க, கிரெடிட் லெஜரில், சரி கிரெடிட்டார் லெஜரில் எங்கே காமிப்பீங்க, கிரெடிட் சைடில் நீங்கள் காமிப்பீங்க. சரிங்களா? ஸோ காமிக்கிறப்போ என்ன ஐட்டம் நீங்கள் போடுவீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் சொல்லிட்டு 3,750 நீங்கள் போடுவீங்க. சரிங்களா? ஸோ அதான் இங்கே போட்டிருக்கிறாங்க. ஸோ கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்ல அவங்க கேட்டது பர்ச்சேஸ் லெஜர் அவங்க கேட்கல, கிரெடிட்டார்ஸ் லெஜர் தான் மேக்ஸிமம் கேட்டிருக்கிறாங்க. பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்களா, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் நீங்கள் போடுறப்ப என்ன நம்ம பார்த்தோம், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் நீங்கள் போடுறப்ப பர்ச்சேஸ் வந்து டெபிட் சைடில் இருக்குது. ஸோ டெபிட் சைடில் இந்த எஃபர்ட் காமிக்கிறோம். பட் என்னென்ன ஐட்டம்ஸ் நீங்கள் காமிக்கணும்னா டூ கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் 3,750,
டூ டிஸ்கவுண்ட் ரிசீட் 250 நீங்க போடணும். ஸோ அதான் இங்க போட்டிருக்காங்க. இது கேஷ் அக்கௌண்ட் பே லேட்டர் தானே போட்டிருந்தாங்க ஆக்சுவலா. பேபிள் அட் லேட்டர் டேட் ஃபார் கேஷ். பேபிள் அட் லேட்டர் டேட் ஃபார் கேஷ்னா அப்போ கேஷ் அக்கௌண்ட் சொல்லி போட்டிருக்காங்க. அப்போ இது கொஸ்டின்ல எரர் இருக்கு ஓகேங்களா. இது நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கணும். பேபிள் அட் லேட்டர்னா அங்கே கிரெடிட்டர் தான் வரும். பேயபிள் ஃபார் கேஷ் அட் லேட்டர்னாலுமே அது கிரெடிட்டர் தான் வரும். சரிங்களா. அப்போ இது வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருங்க. அவங்க கேஷாவே எடுத்துங்க. அதான் நான் யோசிச்சேன், கிரெடிட்டார்னா இங்க 2 கிரெடிட்டார் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க நேம் வந்து அவங்க கொடுக்கணும்ல. ஸோ நேமே கொடுக்கல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எரர் இருக்குது, பேயபிள் அட் லேட்டர் டேட்டர். ஸோ சிஏ புக்காக இருக்கட்டும் சரி, சிஎம்ஏ புக்கு நிறைய இடத்துல எரர்ஸ் இருக்கும் சரிங்களா. ஸோ அதை ரெட்டிஃபை பண்ணி தருவேன். ஸோ அப்போ கேஷ் என்ட்ரியா தான் இங்கே நடந்திருக்கு சரிங்களா. ஸோ இப்போ கிரெடிட்டார் கிடையாது, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் சொல்லி போட்டுக்கோங்க. கேஷ் அக்கௌண்ட் சொல்லி நீங்க போட்டுக்கோங்க. ஸோ இப்போ பர்ச்சேஸ் லெட்ஜர்ல நீங்க போடுறப்போ டூ கேஷ் அக்கௌண்ட் 3750, டூ டிஸ்கவுண்ட் ரிசிட் 250 எந்த சைட்ல போடுவீங்க லெட்ஜர்ல? டெபிட் சைட்ல நம்ம போடுவோம் சரிங்களா. ஸோ அதான் இங்க போட்டிருக்காங்க. ஸோ பர்ச்சேஸ் லெட்ஜர்ல டூ கேஷ் அக்கௌண்ட் 3500, டூ கேஷ் டிஸ்கவுண்ட் அலோட் அக்கௌண்ட் சொல்லிட்டு 200 நீங்க போட்டுக்கோங்க சரிங்களா. ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு ஏரியால இது அஃபெக்ட் ஆகும். எந்த ஏரியால? கிரெடிட்டர் இது கேஷ் லெட்ஜர்ல அஃபெக்ட் ஆகும் சரிங்களா. கேஷ் லெட்ஜர்ல 3750 ரூபா நமக்கு அஃபெக்ட் ஆகும். கேஷ் நம்ம ஆக்சுவலா இது வந்து எந்த சைட்ல இருக்குது? கேஷ் கிரெடிட் சைட்ல இருக்குது. ஸோ கேஷ் அக்கௌண்ட் நீங்க போடுறப்போ இதை நீங்க எந்த சைட்ல நீங்க போடுவீங்க? கிரெடிட் சைட்ல போடுவோம் சரிங்களா. கேஷ் அக்கௌண்ட் நீங்க போடுறப்போ கிரெடிட் சைட்ல நீங்க போடுவீங்க. கேஷ் அக்கௌண்ட் நீங்க போடுறப்போ பர்ச்சேஸ் எவ்வளவு அமௌண்ட் உள்ள ரிசீவ் இருக்கு? 3800. சரி, எவ்வளவு பேமெண்ட் பண்ணிருக்கோம்? 3800 நம்ம பேமெண்ட் பண்ணிருக்கோம். பேமெண்ட்னா கிரெடிட் சைட்ல போடுவோம் சரிங்களா. இது எது மூலமா நடந்திருக்குது? பர்ச்சேஸ் மூலமா நடந்திருக்குன்னு சொல்லி 3800 நம்ம போடுவோம் சரிங்களா. அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுக்குலாம் லெட்ஜர் அவங்க கேட்கல. ஸோ அது நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆக்சுவலா இது நம்ம என்ன பண்ணோம்? சேல்ஸ் பண்ண என்ட்ரி சரிங்களா. சேல்ஸ் பண்ண என்ட்ரி டிஸ்கவுண்ட் அலோட் அக்கௌண்ட் டேட்டா 20 நம்ம போட்டிருக்கோம். இதுக்கெல்லாம் நம்ம லெட்ஜர் வந்து போட வேண்டாம். லெட்ஜர் மெயினா எதுக்கு போடுவோம்? இந்த டெட்டாருக்கு நம்ம போடுவோம், விஜய் அக்கௌண்ட் நம்ம போடுவோம். விஜய் அக்கௌண்ட் நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டு ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம்ல. ஸோ விஜய்ங்கிறது ஆக்சுவலா என்னாச்சு? ஓகே. ஸோ விஜய்ங்கிறது ஆக்சுவலா வந்து கிரெடிட் சைட்ல இருக்கு. ஸோ இது வந்து லெட்ஜர் போடுறப்ப கிரெடிட் சைட்ல நம்ம போடுவோம் சரிங்களா. என்னென்ன ஐட்டம் கிரெடிட்ல போடுவோம்? டிஸ்கவுண்ட் அலோட், கேஷ் அக்கௌண்ட், இது ரெண்டுமே நம்ம டெபிட் சைட்ல நம்ம போடுவோம் சரிங்களா. கிரெடிட் சைட்ல நம்ம போடுவோம். ஸோ விஜய் அக்கௌண்ட் நீங்க ஓப்பன் பண்ணிட்டேன். இதுல ஆல்ரெடி ஓப்பனிங் நீங்க போட்டு வச்சிருக்கீங்க. ஸோ கேஷ் அக்கௌண்ட் 1980 கிரெடிட்ல போட்டணும். டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் 20 ரூபா நீங்க கிரெடிட்ல போட்டணும். ஓகே. நெக்ஸ்ட் மூணாவது என்ட்ரி வந்து பாருங்க. அது போக விஜய் அக்கௌண்ட்டுக்கு லெட்ஜர்ல நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ கேஷ் அக்கௌண்ட் லெட்ஜர்ல நம்ம போஸ்ட் பண்ணலாம். ஸோ கேஷ் அக்கௌண்ட் லெட்ஜர்ல நீங்க போஸ்ட் பண்றப்போ கேஷ் அக்கௌண்ட் டெபிட் சைட்ல இருக்குது. ஸோ கேஷ் லெட்ஜர்ல டெபிட்ல நம்ம போடுவோம். எவ்வளவு அமௌண்ட் நம்ம போடணும்? 1980 ரூபா நீங்க போடணும் சரிங்களா. என்ன நேம்ல நீங்க போடுவீங்க? விஜய்ங்கிற நேம்ல நம்ம போடணும் சரிங்களா. ஸோ விஜய் கிட்ட இருந்து 1980 ரிசீவ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்க போடணும். கேஷ் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூ விஜய் அக்கௌண்ட் சொல்லிட்டு 1980 டேட்டு மறந்த கூட டேட்டு மென்ஷன் பண்ணி நீங்க போடணும் சரிங்களா. கிளியரா? எதுவும் டவுட் இருக்கா அந்த லெஜர் போஸ்டிங்லாம்? நிறைய பேருக்கு என்ன டவுட் வரும்னா, கேஷ் அக்கௌண்ட் சொல்லி போடுறோம். ஓகே, கேஷ் அக்கௌண்ட் டெபிட்ல இருக்குன்னு டெபிட்ல போடுறோம். டூ விஜய்ங்கிற நேம்ல தானே போடுறோம். அப்போ இந்த அமௌண்ட் தானே போடணும்? அப்படிலாம் கிடையாது. விஜய் கிட்ட இருந்து எவ்வளவுதான் நம்ம ரிசீவ் பண்ணிருக்கோம்? 1980 தான் நம்ம ரிசீவ் பண்ணிருக்கோம் சரிங்களா. கேஷ்ங்கிற இடத்துல டெபிட் பேலன்ஸ் எப்படி ரைஸ் ஆயிருக்குது? டெபிட்ல கேஷ் எவ்வளவு ரைஸ் ஆயிருக்குது? 1980 தான் ரைஸ் ஆயிருக்குது. ஸோ அந்த 1980 தான் நம்ம டெபிட் சைட்ல போடணும் சரிங்களா. ஓகே. ஸோ இதுவுமே வந்து விஜய் லெஜர்லயும் போஸ்ட் பண்ணியாச்சு, கேஷ் லெஜர்லயும் நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ அடுத்த என்ட்ரி வாங்க. ஸோ அடுத்த என்ட்ரி வந்து பிளான்ட் அக்கௌண்ட் டு கேஷ் அக்கௌண்ட் டு முகேஷ் அக்கௌண்ட். ஸோ இப்போ அசட் அக்கௌண்ட்லயே இந்த எஃபர்ட்டை நம்ம காமிக்கிறோம். ஸோ பிளான்ட் அக்கௌண்ட் இங்கே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குது? டெபிட் சைடில் போட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்குது. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குது? 5300 சரிங்களா. ஸோ டெபிட் சைடில் இந்த எஃபர்ட் காமிக்கிறோம். என்னென்ன ஐட்டம்ஸ் நம்ம போடுவோம் டெபிட் சைடில் போடுறப்போ? கேஷ் ஐட்டம்ஸ் போடுவோம். டூ கேஷ் அக்கௌண்ட் நம்ம போடுவோம் டெபிட் சைடில். டூ முகேஷ் அக்கௌண்ட் சொல்லி டெபிட் சைடில் போடுவோம் சரிங்களா. ஸோ பிளான்ட் அக்கௌண்ட் இருக்கிற ஏரியாவில்
பிளான்ட் அக்கௌண்ட் நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சிருந்தோம். டு முகேஷ் அக்கௌண்ட் சொல்லிட்டு 5000 நம்ம போட்டிருக்கோம். டு கேஷ் அக்கௌண்ட் 300. ஸோ ஆக்சுவலா பிளான்ட் அக்கௌண்ட்ல எவ்வளவு ரைஸ் ஆனிச்சு? 5300 ரைஸ் ஆனிச்சு. 5000 பிளஸ் 300 5300 ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இது ஸ்பிளிட் பண்ணி நம்ம காமிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வேற என்ன என்ட்ரி? கேஷ் அக்கௌண்ட்ல இந்த எஃபர்ட் நம்ம காமிக்கணும். கேஷ் வந்து 300 ரூபா வெளியே போயிருக்கு, பே பண்ணிருக்கோம். கேஷ் 300 ரூபா வெளியே போயிருக்கு. ஸோ கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ கிரெடிட் சைடில் இந்த லெஜர்ல கிரெடிட் சைடில் நீங்க காமிக்கணும். ஓகேவா? ஸோ கேஷ் அக்கௌண்ட் நீங்க போடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெஜர்ல கிரெடிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 300 நீங்க காமிக்கணும். என்ன பேர்ல காமிப்பீங்க? ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பிளான்ட்ங்கிற நேம்ல நீங்க காமிப்பீங்க. ஸோ பிளான்ட் அக்கௌண்ட் சொல்லிட்டு இந்த 300 ரூபா பேமெண்ட் ஆயிருக்குது. ஓகேங்களா? ஸோ கிரெடிட் சைடில் நம்ம போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு அக்கௌண்ட் இருக்குது, முகேஷ் அக்கௌண்ட். இந்த லெஜர்லயுமே நீங்க காமிக்கணும். ஸோ முகேஷ்ங்கிறது யாரு? பேயபிள் டு கிரெடிட்டர். ஸோ இந்த 5000 வந்து பார்த்தா கிரெடிட் சைட்ல இருக்குதா? ஸோ முகேஷ்ங்கிற லெஜர்ல கிரெடிட் சைட்ல இந்த எஃபர்ட் காமிக்கணும். என்ன நேம்ல காமிப்பீங்க? பிளான்ட்ங்கிற ஐட்டம் நேம்ல நீங்க காமிப்பீங்க. ஓகேவா? ஓகே. ஸோ முகேஷ்ங்கிற முகேஷ் எங்க போனாரு? முகேஷ்ங்கிற நேம்ல ஆல்ரெடி நம்ம வந்து ஓப்பனிங் நம்ம போட்டு வச்சாச்சு. ஓகேங்களா? ஓப்பனிங் நம்ம போட்டு வச்சாச்சு. ஸோ இப்போ கிரெடிட் சைடில் இந்த 5000 நீங்க வந்து காமிக்கணும். என்ன நேம்ல காமிப்பீங்க? ஆப்போசிட் இருக்கக்கூடிய பிளான்ட்ங்கிற நேம்ல காமிப்பீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ரஹீம் பாய்க்கு நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ சேல்ஸ் பண்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சேல்ஸ் அக்கௌண்ட்ல 600 ரூபா நம்ம காமிக்கணும். சேல்ஸ் அக்கௌண்ட்ல நீங்க 600 ரூபா காமிக்கணும். சேல்ஸ் இங்க ஆக்சுவலா எந்த இடத்துல போட்டிருக்கோம்? கிரெடிட் சைட்ல நம்ம போட்டிருக்கோம். ஸோ 600 ரூபா கிரெடிட் சைட்ல எஃபர்ட் காமிக்கணும். என்ன நேம்ல காமிப்பீங்க? ரஹீம்ங்கிற நேம்ல பை ரஹீம்ங்கிற நேம். சூப்பர் ப்ரோ. ஸோ பை ரஹீம் சொல்லிட்டு இந்த 600 ரூபா நீங்க இங்க காமிச்சிருக்கீங்க. ஆல்ரெடி சேல்ஸ் அக்கௌண்ட்ல 1200 இல்ல ஆக்சுவலா ஓப்பனிங் எதுவுமே கிடையாது. சேல்ஸ் அக்கௌண்ட்ல வந்து 600 ரூபா நீங்க காமிச்சிருக்கீங்க. ஓகேங்களா? ஓப்பனிங் சேல்ஸ்ல பர்ச்சேஸ்ல இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ்ல மேக்ஸிமம் ஓப்பனிங்கே வராது. அசட் அண்ட் லைபிலிட்டிஸ்ல ஓப்பனிங் க்ளோசிங் வந்து மேக்ஸிமம் வரும். சரிங்களா? ஓப்பனிங் வந்து அசட் அண்ட் லைபிலிட்டிஸ்ல மட்டும் தான் ஓப்பனிங் வரும். இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ்ல மேக்ஸிமம் ஓப்பனிங் வராது. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ரஹீம்ங்கிற அக்கௌண்ட் நம்ம போடணும். சரிங்களா? ஸோ ரஹீம்ங்கிறது வந்து பார்த்தா இங்க டெப்டர். ஸோ 600 ரூபா வந்து பார்த்தா டெபிட் சைட்ல இந்த எஃபர்ட்டை காமிக்கணும். ஸோ ரஹீம் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல இந்த எஃபர்ட் நீங்க காமிக்கிறப்போ என்ன பேர்ல காமிப்பீங்க? சேல்ஸ்ங்கிற நேம்ல நீங்க காமிக்கணும். ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட் சொல்லிட்டு இந்த 600 ரூபா நீங்க காமிச்சிருங்க. ஓகேங்களா? ஓகே. அப்படியா? சரி, ஓகே ஓகே ஓகே. ஸோ 5th 6th நார்மலான டிரான்சாக்ஷன் தான். ஓகேங்களா? ஸோ நீங்க பண்ணிடலாங்களா? ஓகே ஓகே ப்ரோ. 5th 6th நீங்க ட்ரை பண்ணுங்க. டவுட்ஸ் வந்துன்னா கால் பண்ணி கேளுங்க. ஓகே ஓகே.